ஆய்ந்தெழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. ஆல் ரோட்ஸ் லீட் டு ராமேஸ்வரம். அனைத்து சாலைகளும் ராமேஸ்வரம் நோக்கி இருக்கின்றன. அனைவருடைய சிந்தனையும் டாக்டர் அப்துல் கலாம், இந்திய தாயுடைய திருமகன், தமிழ் தாயுடைய பெருமை மிகு மகன் டாக்டர் அப்துல் கலாம் வாழ்ந்து அவருடைய இறுதி பயணத்தை இப்பொழுது நிறைவு செய்யக்கூடிய ராமேஸ்வரம் நோக்கியே இருக்கிறது அனைவருடைய எண்ணமும் சிந்தனைகளும். எந்த மண்ணில் அவர் பிறந்தாரோ, எந்த மண்ணில் அவருடைய அக்னி சிறகுகள் விரிந்ததோ, எந்த மண்ணை அவர் மிக பெரிய அளவுக்கு நேசித்தாரோ அந்த மண்ணில் அவருடைய இறுதி நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பொதுமக்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய இல்லத்துக்கு, அவர் வாழ்ந்த இல்லத்துக்கு டாக்டர் அப்துல் கலாமுடைய பூத உடல் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் அரசியல் வேற்றுமைகளுக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்துல ஒன்றுபடுகின்றோம். டாக்டர் அப்துல் கலாமுக்கு நாம் செலுத்தக்கூடிய உண்மையான புகழஞ்சலி என்பது அவருக்கு சிலை வைப்பதோ, அவருடைய பெயரில் சிலைகள் நிறுவுவதோ, இல்லாட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு அவருடைய பெயர் வைப்பதோ, இவையெல்லாம் நம்முடைய கடமைகள். ஆனால் இதை தாண்டி அவருக்கு நாம் செலுத்தக்கூடிய உண்மையான புகழஞ்சலி என்பது அவர் கண்ட கனவு. ஒரு வலுவான வல்லரசை, இந்திய வல்லரசை படைக்க நினைத்தார். 2020 இந்தியா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை சர்வதேச அளவுல ஒரு வல்லரசை, இந்தியாவை ஒரு வல்லரசாக கட்டமைக்க நினைத்தார். அதை நோக்கி ஒரு வலுவான பாரதத்தை, வளர்ச்சி, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை கொண்டிருக்கக்கூடிய பாரதத்தை வடிவமைக்க நாம் எல்லோரும் உறுதி பூணுவது, அதற்காக நாம் பாடுபடுவது தான், அந்த லட்சியத்தை அடைய செய்வதுதான் டாக்டர் அப்துல் கலாமுக்கு நாம் எல்லோரும் செலுத்தக்கூடிய உண்மையான பெருமையாக இருக்க முடியும், உண்மையான புகழஞ்சலியாக இருக்க முடியும். இன்றைய ஆய்ந்தெழுத்து நிகழ்ச்சியில் நேர்களே, கலாமின் கனவுகளை நிறைவேற்றுவது அரசின் கடமையா, மக்களின் கடமையா என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கின்றோம். நிச்சயமாக எல்லாருக்கும் கடமை இருக்கிறது. யாருக்கு அதிகம் இருக்கிறது? டாக்டர் கலாமுடைய கனவுகள் அகண்டு விரிந்த விஷயங்கள், பல்வேறு விஷயங்கள்ல கனவு கண்டார். அவர் ஒரு வெர்சடைல் பர்சனாலிட்டி. ஒரு விஷயத்துல தான் அவருடைய ஆளுமை என்று சொல்லிட முடியாது. கவித்துறையில ஆளுமை கொண்டிருந்தார், அறிவியல்ல ஒரு மிகப்பெரிய வல்லவராக இருந்தார், இசையில நாட்டம் கொண்டிருந்தார், கவர்னன்ஸ்ல மிகப்பெரிய ஒரு வல்லமை படைத்திருந்தார். அவருடைய பார்வைகள் பறந்துபட்டது, லட்சியங்கள் மிகப்பெரியது. அந்த உன்னதமான லட்சியங்களை அடைய செய்வதில், அந்த கனவுகளை அடைய செய்வதில், நிறைவேற்றுவதில் யாருக்கு அதிக கடமை இருக்கிறது? விவாதிப்போம், அலசுவோம். நேர்களே, உங்களுடைய பார்வைகளையும் கலாமுக்கு நீங்களும் இன்றைய நிகழ்ச்சியில புகழஞ்சலி செலுத்தலாம். உங்களுடைய கருத்துக்களையும் இந்த தலைப்பு சார்ந்து பதிவு செய்யலாம். இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடைய பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலாளர் திரு கே டி ராகவன் அவர்கள் இணைகிறார். அதே போல ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு தேவசகாயம் அவர்கள் இணைகிறார். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு தேவசகாயம் அவர்களுக்கு தான். காந்திக்கு இன்னைக்கு ஊர்தோறும் சிலைகள் இருக்கிறது, அவர் பேர்ல பல திட்டங்கள் இருக்கிறது, பல நிறுவனங்கள், பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் வைத்திருக்கின்றோம். காந்தியுடைய கொள்கையை வசதியாக மறந்துவிட்டோம், அல்ல கடைபிடிக்க சிரமப்படுகின்றோம். அவருடைய கொள்கைகளை போற்றுவது நமக்கெல்லாம் ரொம்ப எளிமையா இருக்குது, போற்றுவது. ஆனால் புகழ்வது எளிமையாக இருக்கிறது, கடைபிடிப்பது சிரமமாக இருக்கிறது. அப்படித்தான் டாக்டர் அப்துல் கலாமையும் அவருடைய பேர்ல இயல்பாகவே நிறுவனங்கள் வரும், விருதுகள் கொடுக்கப்படும், அவர் பேர்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறுவுவோம். ஆனா அவருடைய கொள்கையும் காந்திய கொள்கை போல, பாரதியார் கண்ட கனவை போல ஒரு அரிதான ஒரு விஷயமாக நிறைவேற்றுவதற்கு பிராக்டிக்கலா நம்ம எல்லாம் திணறக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்க போகிறது. இல்லை, ஏனென்றால் அப்துல் கலாம் அவர்கள் பொருளாதார முன்னேற்றத்துக்காக மக்கள் முன்னால வைத்த திட்டம், ப்ளூ பிரிண்ட், அது மிகவும் நிறைவேற்றப்பட முடியும். மக்களாலும் அரசாங்கத்தாலும் சேர்ந்து நிறைவேற்றப்பட முடியும். ஏன் நிறைவேற்றப்படலன்னா அது நான் காரணங்கள் அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னால கனவுகளை நிறைவேற்ற பற்றி சொல்லிங்க. அப்துல் கலாம் அவர்கள் பல கனவுகளை கண்டார்கள், பல கனவுகளை பற்றி எழுதினார்கள். ஒரே ஒரு கனவை தவிர மற்ற எல்லா அவர்களுடைய கனவுகளையும் நம்ம நினைவாக்க வேண்டும். அதை கண்டிப்பாக அது நம்ம அரசாங்கமும் மக்களும் பண்ண வேண்டும். ஒரே ஒரு என்ன, அது மாறுபட்ட கனவு, கான்ட்ராக்டரி ட்ரீம் சொல்லுவாங்க இல்லையா. ஒரு எக்ஸ்ட்ரீம் அந்த எக்ஸ்ட்ரீம். ஒரு எக்ஸ்ட்ரீம்ல மக்கள் பொருளாதாரத்தை, ஏழைகளை, கிராமங்களை ப்ராஜெக்ட் உருவாக்கி அவங்களே இன்க்ளூசிவா வளர்த்து கொண்டு வந்தால்
நாட்டில் வந்து இந்த பசி பட்டினி வறுமை எல்லாம் போயிருந்து ஒரு சைடுல அதான் புறா, அது டீட்டெயிலா அப்புறம் சொல்றேன். புறாங்கிற ஸ்கீம் என்ன ஒரு சைடுல அவர் வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஆப்போசிட் இதை கொண்டு வந்தாரு. அணு ஆயுதங்கள், அணு உலைகள் கம்ப்ளீட்லி ஆப்போசிட், ஹைலி சென்ட்ரலைஸ்ட், ரொம்ப வெரி ஹை காஸ்ட். இப்ப அணு உலைகளும் அணு ஆயுதங்களும் வர வேண்டியது இருந்தால் இந்தியா ஒரு நாளும் வல்லரசு ஆக முடியாது. ஏன்னா அது வந்து அது மக்களை வந்து கோடிக்கணக்கான மக்களை வறுமையின் கோட்டின் கீழ் கொண்டு சென்று விடும். பல வல்லரசுகள் அணு ஆயுதங்களை பெற்றிருக்கு. அதனால இது வந்து கம்ப்ளீட்லி கான்ட்ரடிக்டரி. அதனால என்ன இந்த கனவை பொறுத்த மட்டும் அணு ஆயுத கனவும் அணு உலை கனவத்தை பொறுத்த மட்டும் எனக்கு இதுல அது மாறுபட்ட கருத்து உண்டு. இரண்டாவது, அவருக்கு அந்த அணு சக்தியை கூட அமைதிக்காக பயன்படுத்தும். அணு சக்தியை அமைதிக்காக பொறுத்து வந்து அணு உலை போட்டு மின்சாரம் தயாரிப்பது, அதுவும் இப்ப டீட்டெயில் சொல்ல போனா அதுக்கு நமக்கு டைம் இல்லை. அது வந்து இன்னைக்கு வந்து 20 ரூபாய் ஒரு யூனிட், சரியா அது கால்குலேட் பண்ணா அது வந்து கம்ப்ளீட்டா நம்ம எக்கானமி டிஸ்ட்ராய் ஆயிடும். 10 வருஷமா அவங்களால ஒரு கிலோவாட் கூட கொண்டு வர முடியல. அது வேற ஒரு பிரச்சனை, அது இம்ப்ராக்டிக்கல். ஆனா அதே சமயத்தில் அவர் சொன்ன என்ன ஒரு சைடு என்னன்னா, நாடு முழுவதும் பறந்து கிடக்கின்றது காற்றும் சூரிய வெளிச்சம். அதை நீங்க தரமாக பயன்படுத்தி எல்லா கிராமங்களிலும் நீங்க வந்து மின்சாரத்தை கொண்டு வாருங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லா கிராமத்திலையும் கொண்டு வரலாம். அதுக்கு சரியா கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி மிகவும் குறைந்த செலவில் பண்ண முடியும். அதாவது கான்ட்ராக்ட். அதனால இன்னும் சொல்ல போனா ராஷ்டிரபதி பவன் முழுமையும் சூரிய மின்சாரத்தால் இயங்க அவருக்கு திட்டம் இருந்தது. அப்துல் கலாம் எந்த பேக்ரவுண்ட்ல சொன்னாரு எனக்கு புரியல. ஆனா அந்த ஒரு கனவை தவிர மற்ற கவனம் இந்த புறா ப்ராஜெக்ட் வந்து மிகவும் அருமையான ப்ராஜெக்ட். 2002 ஜனாதிபதியாகி ஜனாதிபதி மாளிகைக்குள்ள போன உடனே, அதாவது ஜனாதிபதி ஆனதுக்கு அப்புறம் நீங்க அப்புறம் ஒன்னும் பண்ண வேண்டிய தேவையில்லை, அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. ரிட்டையர்மெண்ட் ஹோமா தான் ராஷ்டிரபதி பவனை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அம்மையார் என்ன பண்ணாரு உங்களுக்கு தெரியும், அதை பற்றி சொல்ல விரும்பல. இவர் என்ன அங்க வந்தது அவர் ஸ்டார்ட் பண்ண மாதிரி, அது புதுசா ஒரு சின்ன குழந்தை 70 பேர் ஆயிட்டப்புறம் இருந்தா கூட ஒரு இளைஞர் ஸ்டார்ட் பண்ற மாதிரி ரீஸ்டார்ட் பண்றாரு. ரீசார்ஜ் பண்ணி பல நிபுணர்களை கூப்பிட்டு வச்சு டிஸ்கஸ் பண்ணி அதுல வந்து இவர் ஐஐடி டைரக்டர் அவரும் உண்டு, அவர் தான் மெயின் அட்வைசர் இருந்தாரு. இந்தர் ஆமா, அவரெல்லாம் அட்வைஸ் கொடுத்து உருவாக்கி மக்கள் முன்னால வைத்தார். அந்த மாதிரி நல்ல ஒரு ப்ளூ பிரிண்ட் டீட்டெயிலா நான் அப்புறம் சொல்றேன். அந்த ப்ளூ பிரிண்ட மக்களும் அரசாங்கமும் சேர்ந்து அதை செயல்படுத்தினால் இந்தியா வல்லரசு தானாகவே ஆகும். திரு ராகவன் அவர்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்க இருக்கின்றேன். அவருடைய கனவுகளை நிறைவேற்றுவது அப்படிங்கிறது காந்தி கண்ட கனவை நிறைவேற்றுவது போல அரிதான, சிரமப்படக்கூடிய, நாம் இன்றும் காந்தியுடைய லட்சியங்களை புகழ்கின்றோம், போற்றுகின்றோம். ஆனால் அதை நிறைவேற்றுவதில், கடைபிடிப்பதில் நமக்கு ஒரு மிகப்பெரிய சிரமம் இருக்கிறது. அதுபோல அப்துல் கலாமுடைய கனவுகள் அப்படிங்கிறது நிறைவேற்ற வல்லது, எளிமையானதுன்னு நினைக்கிறீங்களா? தலைப்பில் சொல்லும் பொழுது சொன்னீங்க, அதாவது அப்துல் கலாமுடைய கனவுகள் நிறைவேற்ற கடமைப்பட்டவர்கள் மக்களா அரசாங்கமா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன நினைச்சிருக்கிறார், 2 பேருமே அப்படின்னு நினைச்சிருக்கிறார். அவருடைய விஷன் பாத்தீங்கன்னு சொன்னா முதல்ல 2012 ஒரு இது தொடங்கினார், வாட் கேன் ஐ கிவ் மூமெண்ட் அப்படின்னு ஒரு மூமெண்ட். வாட் கேன் ஐ கிவ், அதாவது அரசாங்கம் நமக்கு என்ன கொடுப்போம் என்பதோட நாம் என்ன கொடுப்போம் அப்படின்னு ஒரு மூமெண்டே தொடங்கினார், வாட் கேன் ஐ கிவ் மூமெண்ட். அப்புறம் 2007 ஒரு பேப்பர் ஒன்னு தொடங்கினார், பில்லியன் பீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கினார். அதே போல இந்தியா விஷன் 2020 சொல்லும் பொழுது, இந்தியா விஷன் 2020 அந்த புக்ல பாத்தீங்கன்னு சொன்னா அது டெடிகேட் பண்றதே யாருக்குன்னா ஒரு மாணவி, இளம் மாணவி. அவகிட்ட இவர் கேட்டிருக்கிறார், உன்னுடைய கனவு என்ன, உன்னுடைய ட்ரீம் என்னன்னு கேட்கும் பொழுது அந்த குழந்தை, அந்த மாணவி சொல்லியிருக்கு, வளர்ந்த இந்தியா, ஒரு வளர்ந்த பாரத நாட்டில் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், வலிமை மிக்க பாரத நாட்டில் இருக்கணுங்கிறதா, வாழணுங்கிறது என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த மாணவி சொல்லியிருக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி அந்த மாணவிக்கு டெடிகேட் பண்ணி தான் அந்த புக்கே அவர் எழுதுறாருன்னு படிக்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா அந்த மாணவிக்கு டெடிகேட் பண்ணிருக்கிறாரு, தன்னுடைய வாழ்க்கை முழுமையும் மாணவர் சமுதாயம் டெடிகேட் பண்ணிருக்கிறாரு. எக்ஸாக்ட்லி. இப்போ மரியாதைக்குரிய திரு தேவசகாயம் அவர்கள் சொல்லும் பொழுது புறா சொன்னார், எவ்வளவு பெரிய திட்டம் தெரியுமா அது, ப்ரொவிஷன் ஃபார் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். நமக்கு நகரங்கள்ல தான் எல்லா வசதிகளும் இருக்கிறது, அந்த நகரங்கள் இருக்கிற அந்த வசதிகள் கிராமங்களுக்கும் செல்ல வேண்டும் என்பது அந்த புறா, ப்ரொவிஷன் ஃபார் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ்ங்கிறது. நீங்க அதுக்கப்புறம் ஒரு இக்னைட்டட் மைண்ட்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சார். நீங்க எதுக்கு சொல்ல வரேன்னா,
நீங்க அரசாங்கம் தான் பாத்துக்கணும் அப்படின்லாம் அவர் சொல்லல. 2020 அவருடைய விஷனை பத்தி சொன்னார், எப்படி கொண்டு போக வேண்டும் என்று சொன்னார். ஆனால் முதலில் அந்த மூவ்மெண்ட் பாருங்க, வாட் கேன் ஐ டூ அப்படின்னு அங்க மக்களை திருப்பினாரு. கடைசியில இதுல பாத்தீங்கன்னா இக்னைட்டட் மைண்ட் புக் எழுதினார் பாருங்க. அதுலயே அதே திட்டத்தை அது பேர்லயே பேரை வச்சு 1,00,000 மாணவர்களை சயின்டிஸ்டோட கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கறது இலக்கு வச்சிருந்தார். சயின்டிஸ்ட் டெக்னோகிராட்ஸோட கனெக்ட் பண்ணிட்டு டிஜிட்டல் துறை தொழில்நுட்பத்து மூலமாக ஒரு இணைப்பு இருக்க வேண்டும் அப்படின்னு. சோ மாணவர்கள், அரசு அதிகாரிகள், சயின்டிஸ்ட் எல்லாரையும் ஒருங்கிணைந்துதான் இந்த இலக்கை வெற்றி அடைய முடியும், இந்தியா ஒரு நல்ல வளர்ந்த நாடாக ஆக முடியும் தான் அவர் நினைச்சார். அதனால மக்களுடைய பங்கா அது அரசாங்கத்துடைய பங்கான்னா எல்லாருடைய பங்கும் சொல்லித்தான் எல்லாரையும் கனெக்ட் பண்ணார் அவர். அதனால ஐ ஃபீல் அந்த கனெக்ஷன் அவர் எடுத்துட்டு போன அந்த ரூட்ல போனோம்னா நிச்சயமா வெற்றி அடைய முடியும். மக்களா அரசா அப்படிங்கும்போது நாளைய மக்களை, இன்றைய மாணவர்களை அவர் பெரிதும் நம்பினார். அவர் வாழ்க்கை முழுக்க இறுதி மூச்சு வரைக்கும் அவர் எந்த மாணவர் சமுதாயத்தை விரும்பினாரோ, எந்த மாணவர் சமுதாயத்துக்காக வாழ்ந்தாரோ அவர்களுடன் பேசித்தான் இருந்தார். அவருடைய கடைசி மூச்சும் கூட அவர்கள் அருகாமையில் அவர்களுடன் இருக்கும் பொழுது பிரிந்தது அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தகுந்த விஷயம். இன்று காலை கூட அண்ணா பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் ஏ கலாநிதி அவர்கள் சொல்லியிருந்தார், அவர் அருகாமையில் இருக்கும் பொழுதுதான் இந்திய பிரதமர் வாஜ்பாய் கிட்ட இருந்து உங்களை குடியரசுத் தலைவராக்க நாங்கள் பரிந்துரைக்க இருக்கிறோம், உங்களை பிரசிடென்சியல் நாமினியாக நாங்கள் பரிந்துரைக்க இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ஏற்பதற்கு, அந்த பரிந்துரை ஏற்பதற்கு ஒரு கால அவகாசம் கேட்டார். கால அவகாசம் ஏன் கேட்டார் அப்படின்னா, ஒருவேளை தான் இந்திய குடியரசுத் தலைவரா போனா தான் மாணவர் சமுதாயத்தோடு உரையாடுவது அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு குறைந்து போயிடுமோ, தடைப்பட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான், அந்த காரணம் தான் அவர் தயங்குவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது அப்படின்னு பதிவு செய்தார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவருடைய அரசு பணிகளை எல்லாம் நிறைவு செய்து மீண்டும் சேரும் பொழுதும் கூட அதே காரணங்களால் தான் நான் இங்க திருப்பியும் பேராசிரியரா சேர்றேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா மாணவர் சமுதாயத்தோடு நான் கல்லூரிகளுக்கெல்லாம் போவேன், பள்ளிகளுக்கெல்லாம் போவேன், அதற்கெல்லாம் எந்த தடையும் இருக்கக்கூடாது பாத்துக்கோங்கன்னு அவர் வைக்கக்கூடிய கண்டிஷன் அதுதான். எந்த அளவு நாளைய மக்களை, இன்றைய மாணவர்களை அவர் நேசித்தார் அப்படிங்கிறதுக்கு இவையெல்லாம் சான்றுகள். இந்த நிலையில நேயர்களும் நம்முடைய தங்களுடைய பார்வைகளை பதிவு செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ரமேஷ் என்ற நேயர் சென்னையிலிருந்து இணைந்திருக்கிறார். திரு ரமேஷ், உங்களுடைய கருத்துக்களை, பார்வைகளை பதிவு செய்யுங்க. மிஸ்டர் ஹரியன், ஆக்சுவலி மிஸ்டர் அப்துல் கலாம் வந்துட்டு ஒரு பெரிய மகான். அவருக்கு வந்துட்டு தேங்க்ஸ் பண்ணி இப்போ வந்துட்டு மக்கள் வந்துட்டு ஒவ்வொரு மனுஷனும் சரி, ஒவ்வொரு மாணவ மனிதனும் சரி, அவர் என்ன சொன்னாரோ அவருடைய வார்த்தைக்கு ஏத்த மாதிரி எப்படியாவது ஒன்னாவது ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை செய்யணும். அதே போல ஒவ்வொரு அவருடைய காரியம் நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. அதை வந்துட்டு ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் கண்டிப்பாக ஏதாவது ஒண்ணு, அவர் நல்லா செஞ்சிருக்கா, காமராஜர் மாதிரி செய்யறாரு, அவர் அப்படி செய்யறாரு இப்படி செய்யறாரு சொல்லும் போது அவருடைய புகழ் சேர்க்கிற மாதிரி ஏதாவது ஒரு நற்காரியம் கொண்டு அவர் 2020 அவர் என்ன நினைச்சாரோ அது கண்டிப்பாக வளரும், கண்டிப்பாக. அதே போல இப்போ அரசு கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கட்டும், பிரைவேட் ஸ்கூலா இருக்கட்டும் 100% ஸ்கோர் எடுக்கிறாங்க பசங்க எல்லாம். இதெல்லாம் அப்துல் கலாமாலதான் வந்தது, வேற யாராலையும் வரக்கூடிய சான்ஸே கிடையாது. ஏன்னா அவர் சொல்லியிருக்க ஒவ்வொரு ஸ்பீச்சும் அதைத்தான் காட்டுது, வேற எதையும் காட்டல. நன்றி திரு ரமேஷ், பார்வைகளுக்கு தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். மேலும் பல நேர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மத நல்லிணக்கத்துடைய சிகரமாக திகழ்ந்தார் நேர்களே டாக்டர் அப்துல் கலாம். ஒரு செக்யூலர் ஃபேப்ரிக் அப்படிங்கறத எந்த அளவுக்கு பேணி காக்கணும் என்பதை பல இடங்கள்ல வலியுறுத்தி இருக்கிறார். ஒரு நிகழ்வுல அவர் குத்து விளக்கு ஏற்றும் பொழுது கலாம் பேசியது, குத்துவிளக்கு என்பது இந்துக்களுடைய அடையாளம், அதற்கு ஒளி தரும் மெழுகுவர்த்தி கிறிஸ்துவர்களுடைய அடையாளம், அதை ஏற்றும் நான் ஒரு இஸ்லாமியன், இதுதான் எங்கள் இந்தியா என்று சொல்லியிருக்கிறார். அதை நாம் உறுதியாக காக்கின்றோமா? அந்த ஒரு செக்யூலர் ஃபேப்ரிக் காக்கப்படுகிறதா? மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. அவருடைய கனவுகள் பறந்து விரிந்தது. அவர் தாய்மொழி கல்வியை பெரிதும் நேசித்தவர், அந்த வழி கல்வியில் படித்து உலக உயரங்களை அடைந்தவர். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அந்த கனவுகளை நிறைவேற்ற நாம் என்ன செய்ய வேண்டும், அரசு என்ன செய்ய வேண்டும், அரசியல் தலைவர்கள் என்ன செய்ய வேண்டும், நிறைய கேள்விகள் இருக்கின்றன. டாக்டர் கலாமின் கனவுகளை நிறைவேற்றுவது அரசின் கடமையா, மக்கள் கடமையா? விவாதித்ததற்கும் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதத்தின் இந்த பகுதியில் நம்முடைய கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல மூத்த ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு தேவசகாயம் அவர்களும், அதே போல பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலாளர் திரு KT ராகவன் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். நேயர்களும் தங்களுடைய பார்வைகளை பதிவு செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். விக்னேஷ் என்ற நேயர் நம்முடைய இணைந்திருக்கிறார். விக்னேஷ், உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்யுங்க.
ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், நான் தர்மபுரியிலிருந்து பேசுறேன் சார். எஸ் ஹலோ விக்னேஷ், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. சார், அப்துல் கலாம் இருந்தது வந்து ஒரு பெரிய இந்தியாவுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். அவர் இருந்தது வந்து யாரும் வந்து ஃபீல் பண்ணாம இருந்தா போட்டோம். எனக்கு வந்து பார்த்தா அவர் ஃபீல் பண்ணாம இருக்காருன்னா அவர் அது என்னென்ன ஆசைப்பட்டார்களோ அதுக்குள்ள வந்து அரசாங்கம் நிறைய நல்லது செஞ்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா 2020க்குள்ள இந்திய வல்லரசு நாடு ஆகும் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது அரசியல்வாதிகள் அரசியல் சாக்கா எடுக்காமல் ஒரு சமூக ஒரு நாட்டிற்காக நிறைய நல்லது செஞ்ச ஒரு எண்ணத்தோட சமூக பாடகத்தில் வந்து இவரு புத்தகத்தில் வந்து இவரு பற்றி ஒரு சப்ஜெக்டை எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்தியாவில் வந்து தமிழகத்தில் வந்து எம்ஜிஆர் அண்ணா போன்ற ஒரு அடுத்தபடி பார்த்தா நம்ம அப்துல் கலாம் தான் சார். நன்றி உங்களுடைய பார்வைகளுக்கு விக்னேஷ். இந்த நிலையில் நான் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். டாக்டர் அப்துல் கலாம் தாய்மொழி வழி கல்வியுடைய மிகப்பெரிய ஆதரவாளர். அதை பல இடங்கள்ல வலியுறுத்தி பேசியிருக்கிறார். தாய்மொழி வழி கல்வியில படித்து தேசிய சிகரத்தை மட்டுமல்ல சர்வதேச சாதனைகளை படைத்தவர் டாக்டர் அப்துல் கலாம். அதுல நமக்கு இன்னும் தயக்கங்கள் இருந்து கொண்டிருக்கிறது, மாற்று கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அது பற்றி உங்களுடைய பார்வை? பொதுவாகவே அப்துல் கலாமுக்கு முன்னாடி சார் சி.வி. ராமன்ல இருந்து நம்ம தொடங்கினா கூட, ஜெகதீஷ் சந்திர போஸ்ல இருந்து தொடங்கினோம்னா கூட, இவங்க அத்தனை பேருமே பள்ளிக்கல்வியை வந்து தாய்மொழியில் முடித்தவர்கள் தான். இன்றைக்கு ISRO திருவனந்தபுரமா இருந்தாலும் சரி, ஸ்ரீஹரிகோட்டாலும் சரி, இதுல பணியாற்றக்கூடிய பெரும்பகுதி விஞ்ஞானிகள் அவருடைய பள்ளி படிப்பை எங்க முடிச்சிருக்காங்கன்னு கேட்டா அது தாய்மொழி கல்வியில தான். இப்ப அப்துல் கலாமை நீங்க ஒரு இஸ்ரோ டைரக்டர் மயில்சாமி தமிழ் தான். அவரோடு சேர்ந்து எந்த மொழியை சார்ந்த ஒரு கேரளத்தை சார்ந்தவங்க, கர்நாடகத்தை சார்ந்த யாரா இருந்தாலும் அவங்க தாய்மொழியில படிச்சிருக்காங்கன்றதான் நமக்கு தெரிய வருது. இல்ல அப்துல் கலாமை ஒரு விஞ்ஞானியாக, ஒரு பேராசிரியராக இதெல்லாம் ஒதுக்கி வைத்துட்டு அவர் இன்னொரு பார்வை ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அதாவது ஒரு மிகச்சிறந்த மனிதநேயராக, ஒரு மிகச்சிறந்த கவிஞராக, இப்படி ஒரு பன்முகத்தன்மை எங்கிருந்து வந்ததுன்னா அவர் தாய்மொழியில படித்ததனால் அவரால் சிந்திக்க முடிந்தது. ஒரு துறையை இன்னொரு துறையோடு அவரால் இணைக்க முடிந்தது. ஒரு நாட்டிற்கு என்ன தேவை என்பதை உணர முடிந்தது. ஒரு நாட்டிற்கு எதை தேவையோ அது யாரால் செய்ய முடியும் என்பதை அவரால் யோசிக்க முடிந்தது. அதாவது அவருடைய காலகட்டத்தில், அவர் பேசின காலகட்டத்தில் இந்தியாவில் தான் 50% மக்கள் இளைஞர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம். அப்போ 50% இளைஞர்களா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் இளைஞர்களை நோக்கி நாம் பேசினால்தான் எதிர்கால இந்தியா நல்லா இருக்கும் சூஸ் பண்றாங்க. அப்போ ஒரு சமூகம் சார்ந்து சில விஷயங்களை யோசிக்கணும்னா அது தாய்மொழி கல்வியால் தான் சாத்தியம் என்பதை தன் வாழ்க்கையின் மூலமாக நிரூபித்து காட்டியவர் அப்துல் கலாம். வெரி ட்ரூ. இந்த நிலையில் நம்மளுடைய ஒரு நேர அழைப்புல காத்துட்டு இருக்கிறார். வணக்கம், உங்களுடைய பேர் பதிவு செய்யுங்க, உங்களுடைய கருத்துக்களையும் சுருக்கமா சொல்லுங்க. வணக்கம் அறிகிறேன் சார், நான் இளவரசன் பேசுறேன், போரூர் பக்கத்துல இருந்து. உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க திரு இளவரசன். அதாவது அவர் மக்கள் கலாமோட ஆசையை நிறைவேற்றது வந்து அரசியல்வாதிகளோட சேர்ந்து மக்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், மக்களோட சேர்ந்து அரசியல்வாதியும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவர் இழந்து வாடுற கோடான கோடி இந்திய மக்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி சகோதரர், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறது. தாய்மொழி வழி கல்விக்கு தான் நான் வரேன். இன்னைக்கு ஒரு வலுவான இந்தியா இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஹிந்தி அப்படிங்கிறது நாட்டை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது. அந்த ஒரு விஷயம் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில சொந்த மொழியில படித்து தேசிய சிகரம் மட்டுமல்ல சர்வதேச அளவுல அவரால் புகழப்பட முடியும் அப்படிங்கறத நிரூபித்து காட்டியிருக்கிறார். சோ அரசாங்கம் முன்னிறுத்த வேண்டியது தாய்மொழி வழி கல்வியை தான், அந்தந்த தேசியங்களுடைய அந்தந்த தாய்மொழி கல்வியை தான் முன்னிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கு டாக்டர் அப்துல் கலாம் வாழக்கூடிய சான்று இல்லையா? இதையெல்லவோ மத்திய அரசாங்கம் முழுமையா வலியுறுத்தணும். சந்தேகமே இல்ல, மத்திய அரசாங்கம் அதைத்தான் சொல்லுகிறது. எங்களை பொறுத்த வரைக்கும், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் கூட தாய்மொழி கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்ஃபேக்ட் அவர் சகோதரர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு சொன்னது போல, நீங்க வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் திங்கிங் லாங்குவேஜ்னு ஒண்ணு இருக்கு. நீங்க எத்தனை மொழியிலே புலமை பெற்றிருக்கலாம், ஆனா உங்களுடைய சிந்தனை மொழி, யோசிக்கிறதுக்குன்னு ஒரு மொழி இருக்கு. அந்த மொழி பொதுவாக அவருடைய தாய்மொழியாகத்தான் இருக்கும். அதனால திங்கிங் லாங்குவேஜ் அதுல படிக்கும் பொழுதோ அதை கற்கும் பொழுது இன்னும் நல்லா நம்முடைய டேலண்ட் நல்லா டெவலப் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால we support that, we are for it in fact.
அதனால அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். சமீபத்தில் நிறைய சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கேட்க முடிகிறது, அதுவும் ஆளுங்கட்சி பிரமுகர்களால மத்திய அளவுல கேட்க முடிகிறது. ஹிந்தி பரவலாக்கணும், குறிப்பா வட இந்தியாவுக்கெல்லாம் போகும்பொழுது நீங்க ஹிந்தியை எதிர்க்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் பரப்பப்படுவதை, தமிழர்கள் நோக்கி சொல்லப்படுவதை, மற்றவர்கள் நோக்கி சொல்லப்படுவதை பேசினோம்னா கொஞ்சம் டைவர்ட் ஆகும். ஆனால் கூட நான் என்ன சொல்றேன், ஆர்டிகல் 352 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சேஸ், இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இத பத்தி விவாதம் வரும்பொழுது கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில, அரசியல் நிர்ணய சபையில எந்த மொழி இந்த நாட்டுடைய தேசிய மொழியாக இருக்கணும்னு விவாதம் வரும்பொழுது இந்த நாட்டுக்கு தேசிய மொழி ஒன்று இருக்க முடியாது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆட்சி மொழிகள் இருக்கும்பொழுது அது எல்லாத்துக்கும் சமவாய்ப்பும் சம அங்கீகாரமும் இருப்பது தானே சரியா இருக்கும். லாங்குவேஜ் ஆனா ஒன் லாங்குவேஜ் அபோவ் தி அதர் அப்படிங்கிற ஒரு கிடையாதுங்க. அதாவது ஒரு நாட்டுக்கு ஆட்சி மொழின்னு சொல்லும்போது அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு காலையில பார்த்தேன், மரியாதைக்குரிய பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ட்வீட் பண்ணியிருக்கிறார், தமிழ்ல பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு அவருடைய ஒரு தினத்தந்தியில ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார், ஒரு ஆர்டிகல் எடுத்திருக்கார், அதை பத்தி தமிழ்ல சொல்லியிருக்கிறார். இந்த வசதிகள் இன்றைக்கு இருக்கிறது. அன்றைக்கு பிஜேபி கவர்மெண்ட், வாஜ்பாய் கவர்மெண்ட் இருக்கும்போதுதான் 18 இருந்து இந்த ஷெட்யூல் லாங்குவேஜ் 4 எக்ஸ்ட்ரா சேர்த்தது பிஜேபி கவர்மெண்ட்ல. எங்களுக்கு அடுத்த மொழியின் மீது பற்றி இருக்காது அப்படின்னு சொன்னா இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம். 22 அபிஷியல் அலுவல் மொழிகள் இருக்கும் பொழுது அனைத்துக்கும் சம வாய்ப்பும் சம உரிமை உண்மைதான். அது இந்த காலகட்டத்தில் முடியும் என்று சொன்னால் அதை நோக்கி பயணித்தால் தவறு இல்லை. முன்ன அப்படி கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே யூனிகோட் வந்துருச்சு, யார் எதுல டைப் பண்ணாலும் அவங்க லாங்குவேஜ் வருதுன்னு போது அந்த வாய்ப்புகளை அட்வான்ஸ்மெண்ட். அதை தாண்டி ஒரு தாய்மொழி வழி கல்வி அப்படிங்கிறது அதன் மூலமாகத்தான் ஆக்கத்திறமை அப்படிங்கிறது மேம்படும். அப்துல் கலாம் தாய்மொழி வழி கல்வியெல்லாம் படித்தார். அவர் எந்த வகையிலும் ஆங்கிலத்துல பின்தங்கிடல, வேற எந்த மொழியிலும் பின்தங்கிடல. ஒரு சர்வதேச உயரத்தை அடைய முடியும். அப்படிங்கும் பொழுது அரசுகள் இதை பெரிய அளவுக்கு வலியுறுத்தணும். வாழ்வு சார்ந்த பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நாங்க தாய்மொழி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். தாய்மொழி ஹிந்தி இந்த நாட்டுடைய ஒரு 50% தாய்மொழியா இருக்கலாம், ஆனா மற்ற பிறருக்கு கிடையாது. அப்படிங்கும் பொழுது இன்னொருடைய தாய்மொழி திணிக்கப்படுவோம். 40-50 அதிஷுல ஆட்சி மொழின்னு கொண்டு வந்தோம், அவ்வளவுதான். தவிர அதற்காக இன்னொரு மொழி தேவையில்லை அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இன்றைக்கு வாய்ப்புகள் இருக்கும் என்று சொன்னால் நீங்க சொல்ற சஜஷன் நல்ல சஜஷன், அந்த ரூட்ல போகணும்னு தான் நான் தேவசாயம். நான் நீ வேற எங்கேயும் போக வேண்டிய தேவையில்லை. நானும் SSLC வர தமிழ்ல தான் படிச்சேன். நானும் தமிழ் தான். ஒரு ஹிந்தி பாடமா இருந்தது. தலைமை செயலாளர் வரைக்கும் ஹிந்தி பேசுறவங்களோட எனக்கு அவங்களோட நல்லா ஹிந்தி பேச தெரியும். ஆங்கிலத்தில் நான் ஆங்கிலத்தில் படித்தவங்களோட ஐ எம் ஃபார் அஹெட் ஆஃப் தம் இன் இங்கிலீஷ். ஓகே, தாய்மொழியில அவர் கஜேந்திர பாபு சொன்ன மாதிரி திங்கிங் கெப்பாசிட்டி தாய்மொழியில் இருக்கும்போது முதல்ல நம்ம தமிழ்ல தான் திங்க் பண்றோம். ரெண்டாவது ஹிந்தியை பற்றி பேசினீங்கன்னா ஹிந்தியை பொறுத்த மட்டும் 40% தான் இருக்கிறாங்க. இந்திய தேசிய மொழின்னு சொல்லி திணிக்க ஆரம்பிக்கிறது இப்ப பார்க்கும்போது பல இடங்கள்ல ஹிந்தி 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 வர ஆரம்பிச்சாச்சு. அதாவது இந்த புது கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ராகவன் என்ன உண்மையில நடக்கிறதுன்னா ஹிந்தியை திணிக்கிறாங்க, அதோட சேர்த்து சான்ஸ்கிரிட்டையும் கொண்டு வராங்க. சான்ஸ்கிரிட் இஸ் நாட் எ லிவிங் லாங்குவேஜ். சான்ஸ்கிரிட் லாட்டின் மாதிரி, அதை கொண்டு வரதுக்கு ஒரு தேவையில்லை. ஹிந்திக்கு ஒரு கவர் கொடுத்த மாதிரி சான்ஸ்கிரிட் கொண்டு வராங்க. ஆனா லிவிங் வைப்ரண்ட் லாங்குவேஜ் இன்னைக்கு என்ன? தமிழ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லிவிங் வைப்ரண்ட் லாங்குவேஜ். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? மக்கள் ஒதுக்கி போறாங்க. இங்கிலீஷ்ல படிக்கணும், ஹிந்தி படிப்போம், தமிழ் வேண்டாம், தமிழ் வந்தா வேலை வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் முன்னேற்றங்கிறது கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு. வேலைக்கு இலவசங்களை வாங்கி தான் உட்கார்ந்துட்டு இருக்க தவிர. அதனால இப்ப இது ஒரு முக்கியமான இது. இப்போ அப்துல் கலாம் கனவுகள்ல ஒண்ணு நிறைவேற்றப்படும் என்றால் உடனே தாய்மொழி கல்வியை நல்லபடியாக நிறைவேற்றுவது. நிச்சயமா விரிவா இது இவருக்கு மாத்திரம்தான். அதாவது சம்ஸ்கிருதம் லிவிங் லாங்குவேஜ் இல்லங்கிறாரு. 80,000 மொழி 80 வேர்ட்ஸ் தமிழ்லயே இருக்கிற சம்ஸ்கிருத வேர்ட் உண்டு. தேவ சகாயம் இவருடைய பேர், அந்த சகாயம் இருக்கு பாருங்க, அது கூட அந்த லாங்குவேஜ் தமிழ் இல்ல. ஒரு மொழியுடைய தாக்கம் பல. அதனால அப்படி சொல்ல வேண்டாங்க. நம்ம ஹிந்தியோ தமிழோ வங்காளமோ தெலுங்குவோ தாய்மொழியில படிக்கும்பொழுது இந்த மாணவருடைய ஆக்கத்தன்மை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு பெருகுகிறது. அப்படிங்கிறதுக்கு முன்னே சான்றுகள் உண்டு. டாக்டர் அப்துல் கலாம் வாழ்ந்து மிகப்பெரிய சிகரத்தை அடைந்த சான்றாக திகழ்கிறார். இந்த நிலையில் நம்முடைய திரு பெருமாள் அப்படிங்கிற அழைப்பில் இணைந்திருக்கிறார். திரு பெருமாள், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. சார் வணக்கம் சார். 2020 அதாவது இந்தியா வல்லரசு ஆகிறதுக்கு வீட்டுக்கு நாட்டுக்கு ரெண்டும் ஒன்னே தான் பொருத்துவோம். அந்த நிர்வாகம் பண்றதை மட்டும்தான் கர்வாகம் பண்ண முடியும். அதாவது கவர்மெண்ட் அந்த திட்டங்களை போட்டு நிறைவேற்றுறதுக்கு அரசாங்க அதிகாரிகள் வச்சு செய்ய முடியும்.
ஒவ்வொரு குடிமகனும் பொறுப்பா அவங்க வேலையை அவங்க சரியா 120 கோடி பேர் செஞ்சால 2020 நாடு வளர்ச்சி செய்யுது சார். நன்றி உங்களுடைய பார்வைகளுக்கு. நாட்டை வல்லரசாக்குவதுதான் டாக்டர் கலாமுக்கு நாம் எல்லாம் செலுத்தக்கூடிய ஒரு உன்னத கனவாக இருக்கும். இது போன்றுதான் காந்திக்கு அந்த காலத்தில் மிகப்பெரிய லட்சியங்கள் இருந்தன. அந்த லட்சியங்கள், கனவுகள் நம்மால் இன்று செயல்முறையில செய்ய முடியாத கனவுகளாக, லட்சியங்களாக தொடர்கின்றன. அப்படி தொடரக்கூடாது. திரு தேவசாகர் சொன்னது போல பிராக்டிக்கலா வாய்ப்பு இருக்கக்கூடிய, நடைமுறையில சாத்தியப்படக்கூடிய டாக்டர் அப்துல் கலாமுடைய கனவுகள், லட்சியங்கள், அதை நிறைவேற்றுவதுதான் அந்த பெருமகனாருக்கு நாம் செலுத்தக்கூடிய உண்மையான புகழஞ்சலியாக இருக்கிறது. மறைந்த டாக்டர் கலாம் கண்ட கனவுகள் ஒரு விஷயத்தில் அல்ல, பல்வேறு இனங்கள்ல அவருடைய கனவுகள் பறந்து விரிந்திருக்கின்றன. அது கலையாகட்டும், கலாச்சாரமாகட்டும், ஆட்சியாகட்டும், பல்வேறு விஷயங்கள்ல அவர் கனவு கண்டிருக்கிறார். அந்த கனவுகளை நிறைவேற்றுவது அரசின் கடமையா, மக்களின் கடமையா என்ற தலைப்பில் விவாதித்து வருகின்றோம். இந்த பகுதியில் நம்முடைய ஓய்வு பெற்ற IPS அதிகாரி திலகவதி அவர்கள் நம்முடைய இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்களை இது சார்ந்து நான் கேட்கிறேன். அப்துல் கலாம் அவர்கள் தான் மட்டும் கனவு காணல, மற்றவர்களே கனவு காண சொன்னவர். எல்லாருக்குமே தெரியும், அவர் குழந்தைகள், மாணவர்கள் இவங்க பேர்ல அதிகப்படியான கவனம் செலுத்தினாரு. தனி மனிதர்களை அவர் முக்கியமாக கவனிச்சாரு. ஆகவே அவருடைய கனவுகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதருக்கும் இங்க இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அவரும் அதை தான் நினைச்சிருப்பாரு. அதனாலதான் அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டா கூட அதுல ஏதாவது ஒரு கல்லூரி நிகழ்ச்சி அல்லது பள்ளி நிகழ்ச்சி இருக்கிற மாதிரி அவர் பாத்துக்குவார். அப்படி இருந்தா உறுதியாக அவர் வர்றேன்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு அவருக்கு தனி மனிதர்கள் மேல ஒவ்வொரு மனிதனும் முன்னேற வேண்டும் அப்படின்றதுல அவருக்கு அக்கறை இருந்தது. ஒவ்வொரு தனி மனிதன் மேலயும் அவருக்கு பெரிய மரியாதை இருந்தது. ஏன்னா அவர் கேரளாவுக்கு போய் பல வருஷம் இஸ்ரோல வேலை பார்த்தார். அதுக்கப்புறம் ஒரு முறை அவர் ஜனாதிபதி ஆயிட்டத்துக்கு பிற்பாடு கேரளாவுக்கு போன போது அவர் 2 நபர்களை தன்னோட தங்க வர சொன்னார். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் செருப்பு தைக்கிறவர், இன்னொருத்தர் ஒரு சிறிய உணவு விடுதி உரிமையாளர். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த ட்விட்டர் பேஜ்ல நிறைய பேரு கலாமோடு தாங்கள் எடுத்துக்கொண்ட போட்டோக்களை வெளியிட்டு இருக்காங்க. அதுல எல்லாம் எந்த விதமான இதுவுமே இல்லாம அவருக்கு அந்த பதவி என்பது அவருக்கு ஒரு பெரிய விஷயமாகவே அவர் எடுத்துக்கல. அது ஒரு கனமாக அவர் தோளில் மேல் அமரவில்லை. அது மிகவும் எளிமையான ஒரு விஷயமாகத்தான் அவர் கடைசி வரைக்கும் கையாண்டாரு. ஆகவே ஒவ்வொரு தனி மனிதன் மேலேயும் அக்கறை செலுத்திய, ஒவ்வொரு தனி மனிதனும் முன்னேற வேண்டும் என்று நினைத்த ஒரு மனிதர் கலாம். ஏன் அப்படி நினைச்சாருன்னா, தனி மனிதன் முன்னேறினால்தான் நாடு முன்னேறும். அததான் அவர் அந்த ஐரோப்பிய யூனியனுடைய 50வது பொன் விழாவின் போது பேசும்போது அவர் சொன்னாரு, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய குணாம்சத்தை சரியாக வடிவமைக்க வேண்டும், அப்படியாக வளர வேண்டும். அப்படி தனி மனிதன் வளர்ந்தால்தான் அந்த குடும்பத்துக்குள் ஒரு இணக்கம் என்பது இருக்கும், ஹார்மனி என்பது இருக்கும். குடும்பத்துக்குள் ஹார்மனி இருந்தாதான் அது நாட்டுக்குள் இருக்கும். அப்படி இருந்தாதான் உலகத்துக்குள் அமைதி இருக்கும் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கும் போதே தனி மனிதன் கிட்ட இருந்துதான் ஆரம்பிக்கிறாரு. அதனால நான் நினைக்கிறேன், அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை தனி மனிதர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியருக்கும் உண்டுன்னு நான் நினைக்கிறேன். அட்ரஸ் தி பீப்பிள் டைரக்ட்லி, மக்களை நோக்கிய அவருடைய கோரிக்கைகள் எல்லாம் இருந்தது அப்படின்னு பதிவு செஞ்சீங்க. நீங்க சொன்னது போல பல மனிதர்களுடைய வாழ்க்கையை நேரடியாக தொற்றிருக்கிறார். இப்போ அவருடைய மறைவுக்கு பிறகு பல நபர்கள் தங்களுடைய கருத்துக்களை சமூக ஊடகங்கள்ல, குறுஞ்செய்திகளா, வாட்ஸ்அப்ல பதிவு செய்யும்போது, நான் அவர் அந்த ஊருக்கு போயிருந்த போது பார்த்தேன், என்கிட்ட இதை சொன்னாரு, நான் அவர் அங்க சந்தித்த போது அவர் என்னிடம் இந்த கருத்தை பகிர்ந்து கொண்டார் அப்படின்னு ஒவ்வொருவருக்கும் நேரடியான தனிப்பட்ட அனுபவங்கள் இருக்கு. எங்க ஊர்ல வந்த போது இதை சொன்னார், நான் கேட்டேன், இதனால இந்த மாற்றம் வந்தது. ஒவ்வொரு வாழ்வையும் தொற்றிருக்கிறார். ஒரு தேசிய அளவுல நேரடியா மனிதர்களுடைய வாழ்வை இந்த அளவுக்கு தொற்றிருக்கக்கூடிய ஒரு தலைவரை அவருக்கு ஒப்பான தேடி பார்க்க முடியுமா அப்படின்னா ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வியா இருக்கு. இந்த நிலையில சரஸ்வதி என்ற நேயர் நம்முடைய தொடர்பில் இருக்கிறார். சரஸ்வதி, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் சார். எஸ் மேம். சார், நான் அப்துல் கலாம் இறந்த செய்தி கேட்டதுமே எனக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுச்சு. இனிமே குழந்தைங்களோட ஆசையும் லட்சியம் அதெல்லாம் யார் அந்த சந்தோஷிச்சு அவங்களோட எந்த லட்சியத்தையும் நிறைவேற்ற அவர் மாதிரி யாரும் இல்லையே. அது கொண்டு போறதுக்கு அரசியல்வாதிங்க எல்லாம் நாளையோட அவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்க யார் ஜெயிக்கலாம் அப்படின்றதுனால அவங்க போயிடுவாங்க. ஆனா அவர் மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஊண்டுகோலா இருந்து யாரு அவங்களோட ஆசையை நிறைவேற்ற போறாங்க. 2020 வல்லரசு நாடு ஆகும் போது அப்படின்னு ஒரு கனவே கண்டுட்டு இருந்தோம். அவர் இல்லைன்ன போது அந்த அவர் இடத்துல இருந்து யாரு அந்த மாதிரி ஒரு குழந்தைங்களோட ஆசையை நிறைவேற்ற போறாங்கன்ற ஒரு
எனக்கே ஒரு அதிர்ச்சியா ஆயிடுச்சு. எப்படி இது யார் கொண்டு போறது அப்படின்ற ஒரு கேள்வி என்கிட்ட எழுது சார். நிச்சயமாமா, காந்தியை சொல்வது போல ஹிஸ் லைஃப் இஸ் ஹிஸ் மெசேஜ். அவருடைய வாழ்க்கை தான் செய்தி. அந்த ஒரு செய்தியுடைய தாக்கம் வீச்சு தொடர்ந்து இருக்க வேண்டும், இருக்கும்படி நாம் செய்ய வேண்டுமா? நிச்சயம் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி. நான் திரு பிரின்ஸ் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். நேர்களை நீங்களும் பார்த்திருப்பீங்க, நாளைக்கு பொது விடுமுறை மட்டுமல்ல மது விடுமுறையும் கூட. நேர்களே, அப்துல் கலாமால் நாளை ஒரு நாள் மது விலக்கு என்பது சாத்தியமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் பதிவு செய்ய வேண்டும். நான் திரு பிரின்ஸ் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். அவர் அரசு பள்ளியில படித்தார். நீங்க தொடர்ந்து பொது பள்ளிகள் வலுப்படுத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு பொதுவா எல்லாரும் மத்தியிலும் வரக்கூடிய கருத்து, இன்னைக்கு ஒரு சிறந்த கல்வினா அது தனியார் கல்வி அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலோங்கி வரக்கூடிய சூழ்நிலையில ஒரு அரசு பள்ளியில படித்து இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையாளரா மாற முடியும், ஒரு மிகப்பெரிய சிகரங்களை அடைய முடியும் அப்படின்னு வலியுறுத்தி சென்றிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு செய்தியாக ஒலிக்கிறது. இந்த நிலையில இந்த பள்ளி கூடங்களுடைய இந்த ஒரு சீரமைப்பு சார்ந்து அவருடைய வாழ்க்கை கொடுக்கக்கூடிய செய்தி. அவர் உன்னதமா நினைத்தது என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அது எந்த சமூகத்தை சார்ந்த எந்த மதத்தை சார்ந்த குழந்தையாக இருந்தாலும் அது ஒரு மாணவனாக மாணவியாக வகுப்பறையில் ஒன்றாக கூடணும். அது ஏழை பணக்காரன் என்றோ அல்லது உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்றோ இந்த மதம் அந்த மதம் என்றோ எந்த பாகுபாடும் இல்லாத ஒரு கல்வியை, ஒரு சமத்துவமான கல்வி என்பது அங்க தேவை. அப்போ எல்லா குழந்தைகளுக்கும் சமத்துவமான கல்வி எங்கே சாத்தியம் என்று சொன்னீங்கன்னா அது அரசு தன் பொறுப்பில் கொடுத்தால் மட்டும்தான் சாத்தியம். இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் நீங்க கேந்திர வித்யாலயா, சைனிக் ஸ்கூல், நவோதயா எடுத்துக்கலாம். எந்த மாநிலத்தில் நவோதயா வித்யாலயக்குள்ள நீங்க நுழைஞ்சுக்கினாலும் ஒரே மாதிரி எல்லா ஈக்விட்டபிள் அக்சஸ். எந்த கேந்திர வித்யாலயக்குள்ள நுழைஞ்சாலும் ஈக்விட்டபிள் அக்சஸ், ஒரே மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்போ எல்லா குழந்தைகளுக்கும் போது ஒரு பொதுப்பள்ளி முறைமையை உருவாக்குவதன் மூலமாகத்தான் அது சாத்தியம். இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி உரிமை சட்டத்தின் 29 துணை பிரிவு 2F துணை பிரிவு F படி as far as practicable in mother tongue கொடுத்திருக்காங்க. மீடியம் ஆஃப் எஜுகேஷன். கல்வி எதில் கொடுக்கணும் அப்படின்னா பயிற்று மொழி என்பது தாய்மொழியாகத்தான் இருக்கணும். அப்போ தமிழ்லயோ தெலுங்குலயோ உருதுலயோ மலையாளத்திலேயோ ஹிந்தியிலயோ இதெல்லாம் கல்வி என்பது சாத்தியம், பிராக்டிக்கல். அப்படி இருக்கும்போது தமிழக அரசு ஆங்கில வழியாக கல்வியை கொடுக்கிறேன் என்று ஏன் வர வேண்டும்? அப்ப மத்திய அரசாங்கம் இங்கதான் இந்த ஒரு கேள்வியுடைய முக்கியத்துவம் வருது. இது இன்னைக்கு தாய்மொழி வழி கல்வி அப்படிங்கிறது சாத்தியமற்ற ஒரு சூழ்நிலை இந்தியாவில் எங்கேயும் கிடையாது. தேர்ந்தெடுக்காதது மக்களுடைய பொறுப்பும் தான், தனி மனிதர்களுடைய பொறுப்பு. அரசாங்கம் அதற்கான வாய்ப்பை கிடையாது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மிக தெளிவாக சொல்லுவார், one who has the privilege to know has the duty to act. யாருக்கு தகவல் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. இப்போ ஒரு அரசுக்கு தான் உலகம் முழுக்க இருக்கிற நடைமுறை என்ன என்ற தரவுகளை பெற முடியும். ஒவ்வொரு குடிமகனாலையும் பெற முடியாது. இன்னைக்கு பின்லாந்துல என்ன இருக்கு, பிரான்ஸ்ல என்ன இருக்கு, இங்கிலாந்துல என்ன இருக்கு என்ற ஆய்வு யார் செய்ய முடியும்? அரசு தான் செய்ய வேண்டும். இந்தியாவில் இருந்த அனைத்து கல்வி குழுக்களும், ஒரு கல்விக்குழு பாக்கி இல்லாமல் அனைத்து கல்வி குழுக்களும் தாய்மொழி வழிதான் சொல்லியிருக்கு. தாய்மொழி வழி கல்வி இந்தியாவில எங்க மறுக்கப்படுது? நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அல்லது பாரத பிரதமர் தாய்மொழிகள் கற்றால் மட்டுமே உங்களால் சிந்திக்க முடியும் என்று மதிப்பிற்குரிய போல் ஏன் சொல்லக்கூடாது? அது சொல்லவே இல்லையே, சொல்லலன்றதான் சிக்கல். சொன்னதாக ஒரு தாய்மொழி வழி கல்வி தீதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இல்ல, தீங்குன்னு சொல்லலீங்க. மக்கள் விரும்புகிறார்கள் ஆங்கில வழி கல்வியை கொடுக்கிறேன் என்றுதான் முதலமைச்சரோ அல்லது மற்ற அமைச்சரோ பேசுறாங்களே தவிர மக்களுக்கு தாய்மொழி கல்வி தான் சிறந்தது என்று வாய்ப்பிருந்து சொல்லலாக ஒரு செய்தியை கொண்டு தாய்மொழி வழி கல்வி மது தப்புங்க. மது தப்புன்றது ஃபேக்ட் இல்லையா? நீங்களும் சந்தோஷப்பட்டீங்க. நாளைக்கு அப்துல் கலாம் நாளைக்கு மது கிடையாது, சந்தோஷப்பட்டீங்க. அப்போ தாய்மொழி வழி கல்வி நல்லது. ஆனா அதே சமயத்துல மற்ற மொழி கற்கணும் ஒருத்தருடைய உரிமையா இருக்கும். உரிமை கிடையாது. எது உரிமை? நல்லது கெட்டது சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க நல்லது எது கெட்டது எது தேர்ந்தெடுக்க முடியும். நல்லதை பற்றி நீங்கள் வாய் திறந்தே பேசல, கெட்டதை பற்றி விளம்பரம் வந்துகிட்டு இருக்கு. கெட்டதை பற்றி கோடிக்கணக்கில் ஒவ்வொரு செய்தித்தாளிலும் கெட்டதை பற்றிய விளம்பரம் வந்துகிட்டு இருக்கு. நல்லதை பற்றி செய்தியை சொல்ல வேண்டியவர்கள் சொல்லல. சொன்னாலே போரும், விளம்பரம் தேவையில்லை. ஊடகங்கள் முதலமைச்சர் சொன்னார், பிரதமர் சொன்னார், கல்வி அமைச்சர் சொன்னார் என்ற செய்திகள் துட்டி இல்லாம போடுறதுக்கு ஊடகம் தயாரா இருக்காங்க. ஆனா நல்லதை சொல்ல வேண்டியவர்கள் சொல்லல, ஆனா கெட்டதை விளம்பரப்படுத்துறாங்க. அப்ப சாதாரண மக்களுக்கு விளம்பரம் கண் முன்னால் வரும்போது அதைத்தானே நம்புவார். அப்படித்தானே மேகியை நம்பி ஏமாந்து போனோம்.
மேகி வந்து நல்லதா கெட்டதா யாருக்கு தெரியும்? விளம்பரத்தை நம்பணும், மேகியை சாப்பிட்டோம். இப்ப அரசாங்கம் தானே வந்து சொல்லி அதுல லெட் இருக்கு, மக்கள் கிட்ட போயிட்டு அப்ப லெட் இருக்குன்றது அரசாங்கம் சொல்லலன்னா மக்களுக்கு எப்படி தெரியும்? ஆங்கில வழி கல்வியை எல்லாம் வந்து அப்ப வந்து லெட்டோட சாப்பிடுறதுன்றது மக்கள் வழி கல்வியை எல்லாரும் படிங்க, இது படித்தால்தான் சிறப்பு. அரசாங்கம் தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு 1ஆம் வகுப்புல இருந்து ஆங்கில வரி படிங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னா திறக்கிறேன். இது வேற எதுக்கு திறந்தீங்க? நல்லது இல்லன்னா நீங்க திறந்தீங்க. மக்கள் எங்க பெட்டிஷன் கொடுத்தாங்களா? ஒரு பெட்டிஷன் காமிங்க. சீஃப் மினிஸ்டருக்கு தமிழ் வழியில திறக்க சொல்லி பெட்டிஷன் இருக்கு. மக்கள் விரும்பினாங்க. எதை வச்சு சொல்லுங்க? ஆங்கில வழி கல்வியில தனியார் பள்ளி தவறான கல்வி முறை என்பது எல்லோரும் நோக்கி படையெடுக்கிறாங்க. தவறான கல்வி முறையை நாங்களும் குவிந்திருக்கிறது. சரியோ தவறோன்னு ஒரு அரசு சொல்ல முடியாது, சரியை மட்டும் தான் அரசு சொல்ல முடியும். ஆங்கில வழி கல்வியில மனப்பாடம் மட்டுமே நடக்கிறது, அங்கே சிந்திப்பதற்கு ஒன்றுமே இல்லை. மதிப்பெண் பெற்று படிக்கிறார்கள். அதனால்தான் ஐஐடிக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி எதுக்காக சொல்லுது? நாங்களே ஹையர் செகண்டரி நடத்துறோம் சொல்லிட்டு அங்க 200 எடுத்துட்டு உள்ள வர்றான். வந்திருக்கான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபெயில் ஆகிறான். இது அரசுக்கு தெரியுது. ஒரு தவறான கல்வி முறையினால் மனப்பாடத்தினால் இது நடந்திருக்கு. அந்த தவறான முறையை மக்கள் விரும்புகிறார்கள் என்று ஒரு நல்வாழ்வு அரசு சொல்ல முடியுமா? ஒரு சுயநல அரசு சொல்ல முடியும். இன்னைக்கு கவுன்சிலிங் நடக்குது. இந்த கவுன்சிலிங்ல இன்ஜினியரிங்ல, பொறியியல்ல தாய்மொழி தமிழ் வழி சீட்ஸும் இருக்கிறது. ஆனா அது எந்த இடத்துல விளம்பரம் கொடுத்தீங்க? தமிழ் வழியில படித்தால் இத்தனை வாய்ப்புகள் இருக்கு, வாய் திறந்து சொன்னீங்களா? தமிழ் வழியில இத்தனை பிரிவுகள் இருக்கு, வாய் திறந்து சொன்னீங்களா? இஸ்ரோல இத்தனை சயின்டிஸ்ட் இருக்காங்க, வாய் திறந்து சொன்னீங்களா? சொல்லவே இல்லை. ஆனா எம்என்சி கம்பெனில இந்த வேலை வாய்ப்பு இருக்கு, அதுக்கு இங்கிலீஷ் வேணும், அதுக்கு மட்டும் விளம்பரம் கொடுத்துட்டு இருந்தீங்க. எம்ப்ளாயபிலிட்டி சொன்னீங்க. இஸ்ரோல இருக்கிற சயின்டிஸ்ட் தமிழ் மீடியத்துல தான் படிச்சான்னு சொல்லிட்டு கவுன்சிலிங்க்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் கொடுத்தது உண்டா? எனவே தமிழ் வழியில படிங்க, எங்க யூனிவர்சிட்டி உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கொடுக்கும், ஒரு யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் சொன்னது உண்டா? அப்துல் கலாமுடைய வாழ்க்கையை தான் சொல்கிறது. தமிழ் வழியில் படித்தேன், உலகத்தின் சிகரத்தை அடைந்தேன் என்று மறைந்திருக்கக்கூடிய தமிழ் தாயின் திருமகன், இந்திய தாயின் பெருமகன் டாக்டர் அப்துல் கலாமுடைய வாழ்க்கை சொல்கிறது. ஒரு முறை அல்ல, பல முறை தாய்மொழி கல்வியுடைய சிறப்பு அம்சத்தை, தாய்மொழி கல்வி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஆக்கத்தன்மையை ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறது ஒரு முறை அல்ல, பல முறை பல படைப்புகளில் டாக்டர் கலாம் குறிப்பிடுகிறார். இந்த நிலையில நேர் ஒருவர் நம்முடைய அழைப்பில் இருக்கிறார். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க, உங்களுடைய பெயரையும் பதிவு செய்யுங்க. ராஜலட்சுமிங்கிற நேர் அழைப்பில் இருக்கிறாங்க. ராஜலட்சுமி, உங்களுடைய கருத்துக்கள். வணக்கம். தமிழ் மொழி கல்வி, தாய்மொழி கல்வி மிகவும் அவசியம்தான். நானும் தாய்மொழி கல்வியில் தான் பயின்றேன். ஆனால் மற்ற மொழிகள் வேண்டாம் என்று சொல்வது வேண்டியதில்லை. ஏனென்றால் இளைஞர் சமுதாயத்துக்கு எல்லாமே இப்பொழுது தேவைதான். இப்பொழுது தமிழ்நாட்டில் மட்டுமே இங்க பண்ண முடியாது. ஹிந்தி தெரிஞ்சால் தைரியமாக எல்லா இடத்துக்கும் போகும். நம்முடைய கருத்துக்களையும் நம்மளால மற்றவர்களிடம் புரிந்து கொள்ள முடியும். தயவு செய்து இந்த எதிர்மறை எண்ணங்கள் இப்பொழுது வேண்டாமே பிளீஸ். இல்ல அது மற்ற வழி கல்வி தவறுன்னு சொல்ல இது ஊக்குவிக்கப்படணும் அப்படிங்கிற கருத்து முன்மொழியப்படுகிறது. நன்றி சகோதரி ராஜலட்சுமி, உங்களுடைய கருத்துக்களுக்கு. திரு கே டி ராகவன், நீங்க குறுக்கிட விரும்பினீங்க. எஸ், யூ ஹேட் சம் பாயிண்ட்ஸ். நான் என்ன சொல்ல வரேன், இப்போ 4ஆம் படிக்கும் பொழுது கூட நான் எல்கேஜி யூகேஜி எல்லாம் படிக்கல. முதல்ல படிக்கும் போதே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான். அதுக்கப்புறம் தான் அந்த எல்கேஜி யூகேஜி பேசி இப்ப ப்ரீகேஜி வேற வந்துருச்சு. ஆங்கில கல்வி கூடாது என்று சொல்றது இல்ல. இன்னைக்கு வந்து எல்லா ஆப்ஷனும் கவர்மெண்ட் கொடுத்திருக்கு. முன்ன மாதிரி கிடையாது. நீங்க கூட ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு காலேஜ் வரும்பொழுது பல துறைகள் இருக்குது, அது மாணவர்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால அரசாங்கம் வந்து இது சொல்லல அப்படிங்கிற குற்றச்சாட்டு எந்த அரசாங்கத்து மீதும் என்னால சொல்ல முடியல. பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கான சில கவுன்சிலிங்ஸும் கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா பத்திரிகைகள் கூட சில கவுன்சிலிங்ஸ் நடத்துறாங்க. ஒவ்வொரு பரீட்சைக்கும் நடத்துறாங்க. முடிஞ்சப்பறம் எந்த கோர்ஸுக்கு சேரலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறாங்க. அதனால நமக்கு வந்து ஒரு விஷயம் நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறேன், தாய்மொழியில கற்றுக்கொள்வது நிச்சயமா அவருக்கு பயன்பெறும், அதனால நாட்டுக்கு பயன்பெறும். விஷயத்துல நான் மீண்டும் வேற ஒரு விஷயத்துக்கு வரேன். அதுக்கு முன்பாக தேவசாயம் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறோம். பலருடைய கருத்துக்களை பார்க்கிறோம். அரசியல் தலைவர்கள், அரசு இயந்திரம் இதை செயல்படுத்தணும் அப்படின்னு சகோதரி திலகவதி அம்மா சொன்னது போல அவர் நேரடியாக பெரும்பான்மையான தன்னுடைய படைப்புகள்ல, உரைகள்ல நேரடியாக அட்ரஸ் பண்ணது தனி மனிதர்களை, குறிப்பா மாணவர் சமுதாயத்துல. இன்னைக்கு மாணவர் சமுதாயமோ இளைஞர்களோ இல்ல பொதுமக்களோ அரசாங்க தரப்புல அப்துல் கலாம் லட்சியத்தை வந்து நிறைவேற்றுவது அரசாங்கத்துடைய பொறுப்பு அப்படின்னு அரசியல்வாதிகள் மோசமா இருக்காங்க அப்படின்னு they can't put the onus on the government machinery like the government institutions alone. இளைஞர்கள் அவர் அட்ரஸ் பண்ணின, அவர் இந்த நாட்டுடைய வளம் என கருதிய இளைஞர்கள் அவருடைய கனவுகளை நிறைவாக்க என்ன செய்யணும், எதை நீக்கணும் தங்களுடைய பழக்கத்திலிருந்து? ஒரு ஜனநாயக நாட்டில் அரசாங்கம் என்பது மேலிருந்து வந்து குவித்தல்ல. நாம தான் அரசாங்கம், மக்கள் தான் அரசாங்கம், மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அரசாங்கம். எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவா இருந்தாலும் சரி,
அப்பாயிண்டட் கவர்மெண்ட் ஆபீசர் இருந்தாலும் சரி மக்களால தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, டைரக்ட் ஆர் இன்டைரக்ட், அல்லது மக்களால தான் அவங்களுக்கு பேமெண்ட் எல்லாம் நடக்குது. இதுல மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அப்படிப்பட்ட தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்ப என்ன நடக்குது? மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை பண்ணக்கூடிய தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. எலெக்ஷன்ல தேர்தலில் மிகவும் மாபெரும் ஊழல் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஓட்ஸ் ஆர் பீயிங் பர்ச்சேஸ்ட். ஓட்டு வாலண்டரியா இப்ப காஸ்டிங் பண்ணல. ஓட்டு கம்ப்ளீட்டா பணம், பணபலம், லிக்கர், சாராயம், பிரியாணி, மற்ற கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சு இப்ப மெஜாரிட்டி ஓட்டு அந்த இதுல இன்ஃபுளுன்ஸ் ஆகும்போது இளைஞர்கள் அதுக்கு எதிர்த்து போராடும். இப்போ அப்துல் கலாம் கனவுகள் நிறைவேற்றணுமானால் சும்மா மெழுதிரியை பிடிச்சி அப்படி உட்கார்ந்தா ஒரு பிரயோஜனம் இல்லை. களத்தில் இறங்கி ஊழலுக்கு எதிராக ஊழல் இருக்கும் வரை எந்த முன்னேற்றமும் அப்துல் கலாம் அவர்கள் கனவு கண்டாலும் சரி, கடவுளே கனவு கண்டாலும் சரி, ஊழல் இப்ப இருக்கிற ஊழல் மாதிரி இருக்கிறது வரை எந்த முன்னேற்றமும் நடக்க முடியாது. இப்ப தமிழ்நாடு பற்றி எங்களுக்கு வர செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப அது பூரா இந்தியாவில் ஆயிடுச்சு. முந்தி தமிழ்நாடு சில வருடங்களுக்கு முன்னால முன்மாதிரியா இருந்தது. இப்ப தமிழ்நாடு வேற விதமா முன்மாதிரியா இருக்கு. நம்பர் 1. அது 2வது, இளைஞர்களுக்கு தலையாய கடமை ஒரு ஜனநாயகமாக செயல்பட வேண்டும். எங்க ஜனநாயகமா செயல்படுது? எலெக்ட் பண்ண உடனே கடவுளாயிடுறாங்க. சீஃப் மினிஸ்டர் கடவுள், மற்றவங்க எல்லாம் அடியாட்கள். எங்க ஜனநாயகம் இருக்கு? அதாவது எம்எல்ஏஸ், எம்பிஸ், மினிஸ்டர்ஸ், டிசிஷன் மேக்கர்ஸ் ஜனநாயக ரீதியில மக்கள் பிரச்சனைகளை அசம்பிளியில டிஸ்கஸ் பண்றாங்களா? பாலிசி டிசிஷன்ல பண்றாங்களா? அதாவது இளைஞர்கள் தான் இப்போ மக்களோட சக்தி. அதாவது அப்துல் கலாம் சொன்னது மாதிரி மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமானால் இளைஞர்களால் மட்டும்தான் முடியும். முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள். ஏன்னா அவங்களை கண்டுதான் எந்த அரசியல்வாதியும் எந்த அரசியல் கட்சியும் பயப்படுது. அதனாலதான் அவர் யாரையும் முழுக்க நம்பியது. அவர் நாளைய விஷயம் தெரிஞ்சவர். எங்களை மாதிரி ஆட்கள் பேசலாம், அவங்க டிவி டிபேட் பேசலாம், எழுதலாம், எல்லாம் லெக்சர் பண்ணலாம். ஆனா எங்களை கண்டு கவர்மெண்ட் பயப்படுறதே கிடையாது. ஆனா மாணவர்களையும் இளைஞர்கள், ஜெயபிரகாஷ் நாராயண் அது எனக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தோன்னு உங்களுக்கு தெரியும். அவர் எப்படி மாற்றத்தை கொண்டு வந்தாரு? அவர் அவருக்கு 73 வயசு ஸ்டார்ட் பண்ணும்போது மாணவர்கள் தானே கொண்டு வந்தாரு. அவர் பெரிய தலைவர். எல்லா மாற்றங்களுக்கும் காரணமா இருக்கக்கூடிய மாணவர்கள். நான் சொல்றது என்னன்னா, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் நேற்று இன்றைக்கு மாணவர்கள் திரண்டு எழும்பி இருக்கிறாங்க. அதுக்கு நான் வரேன். இந்த நிலையில ஒரு நேருடைய அழைப்பு மட்டும் எடுத்துட்டு வரேன். இளமதிங்கிற நேர் நம்முடைய அழைப்புல இருந்திருக்காங்க. உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. ஹலோ. எஸ்மா, உங்களோட கருத்துக்கள். சார், நான் ராசிபுரம் பேசுறேன் சார். உங்களோட கருத்துக்கள்மா. சார், இப்ப இளைஞர் அப்துல் கலாமுடைய கனவுகளை யாரு நிறைவேற்ற போறாங்க? அரசாங்கமா, மக்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க சார். அது கண்டிப்பா 2 பேர்த்தாலே முடியாது சார். கண்டிப்பா இளைஞர்களால மட்டும் தான் சார் முடியும். கண்டிப்பா இளைஞர்கள் அதுக்கான ஸ்டெப் எடுக்கணும் சார். இப்ப 2015 வரையிலும் அப்துல் கலாம் சார் இளைஞர்களை வழிநடத்தி கொண்டு வந்துட்டாரு. இப்ப அதுக்கு மேல அவருடைய பிளேஸ்ல இருந்து யாருங்க சார் அவங்களை கொண்டு போவா? அதுக்கான ஸ்டெப்ஸ் யாராவது எடுக்கணும் சார். இளைஞர்கள் நல்ல வழிக்கு கொண்டு போறது இனிமேல் யாரு? கண்டிப்பா இளைஞர்களால மட்டும்தான் சார் ஒரு வல்லரசு நாடு இந்தியா வல்லரசு நாடா கண்டிப்பா ஆக முடியும். மாற்று கருத்து இல்லமா. அதற்காகத்தான் மாணவர் சமுதாயத்தை பெரிதும் நம்பினார். அவர்களை நோக்கிய தன்னுடைய கருத்துக்கள் முழுமையையும் அவர் பதிவு செய்தார். அவர்களால் மட்டும்தான் ஒரு வலிமையான ஒரு வல்லரசான பாரதத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருந்தது. டாக்டர் கலாமின் கனவுகளை நிறைவேற்றுவது அரசின் கடமையா, மக்களின் கடமையா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அரசுக்கு மிக முக்கிய பொறுப்பு இருக்கக்கூடிய மற்றொரு விஷயம் தீவிரவாதம். டாக்டர் கலாம் தன்னுடைய இறுதி நாள்ல கூட இதுல பெரிய கவலை கொண்டிருந்தார். குருதாஸ்பூர் தாக்குதல் பற்றி தன்னுடைய சகாக்களோடு கடைசி நாள்ல கூட அவ்வளவு வருத்தத்தோடு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். தான் உரையாடக்கூடிய மாணவர்கள்ட்ட இது சார்ந்த கருத்துக்களை கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீங்க இந்த துறையில வல்லுநர், நீங்க காவல்துறையில பணியாற்றிய மூத்த ஓய்வு பெற்ற அதிகாரி. இந்த விஷயத்துல அரசாங்கங்கள் எந்த விஷயத்துல பின்னங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா தீவிரவாதம் தொடர்கிறது, அது அரசியலாக்கப்படுகிறது. இதுல பல இடங்கள்ல நம்ம பின்னங்கி இருக்கின்றோம் என்றால் மிக இல்லை. உங்களுடைய பார்வைகள்மா? நீங்க சொன்ன அதுக்கு முதல்ல நீங்க பேசிட்டு இருந்தீங்க இந்த பயிற்று மொழியை பற்றி. இந்த பயிற்று மொழியை பற்றி கருத்து சொல்ல வேண்டியதை காட்டிலும்
அப்துல் கலாமுடைய வாழ்க்கையே ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் வந்து ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான அரசு இடைநிலை பள்ளியில தான் முதல் தன்னுடைய கல்வி பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமேல ஸ்வாட்ஸ் பள்ளியில வந்து படிக்கிறாரு. எல்லாம் தமிழ்ல தான் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து உலக அரங்குல பல இடங்கள்ல அற்புதமான ஆங்கிலத்தில் உரையாற்றும் வல்லமை பெற்றவராக இருந்தாரு. அது உண்மை. தமிழில் கவிதை எழுதக்கூடியவராக இருந்தாரு. அதே நேரத்தில் ஆங்கிலத்தில் மிக ரசிப்பதற்கு உரிய உரைகளை ஆற்றல் வல்லவராகவும் இருந்தாரு. அதனால தாய்மொழியில கல்வி கற்பதனால பிற மொழிகள் வராமல் போயிடும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறது சரின்னு எனக்கு தெரியல. புத்தகங்கள் ஆங்கிலத்துல படைச்சிருக்காரு, அவர் தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்காரு. அதான், ஆமா, அது ஒண்ணு. இப்ப நீங்க கேக்குற இந்த வன்முறை அப்படின்றது இருக்குங்களா, இந்த வன்முறையினுடைய வேறு இங்க இந்தியாவை பொறுத்தளவு எதுல இருந்தெல்லாம் புறப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமாக ஜாதி, அடுத்தது மதம், இது ரெண்டுத்துல இருந்தா கிளம்புது. ஆனா இன்னைக்கு அப்துல் கலாமுடைய இந்த மறைவானது எதை நிரூபிச்சிட்டு இருக்குதுன்னா, அவர் வந்து ஜாதி மதம் இனம் அனைத்தையும் கடந்த அனைத்து மக்களினுடைய அன்புக்கும் ஒரு பாத்திரமாக இருக்கிறார் அப்படின்றதுதான் வந்து இன்னைக்கு இந்த இது தெரியுது. ஏன்னா ஒரு சாதாரணமான அந்த தெருக்கோடியில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர் இறந்துட்டாரு, ஒரு குட்டி அரசியல்வாதி இறந்துட்டாருனாலேயே உடனே கடை மேல எல்லாம் கல்லடிப்பாங்க, எல்லா கடையும் மூடிட சொல்லுவாங்க. அதே போல கொஞ்சம் பெரிய தலைவரா இருந்தாக்க 4 பேர் தற்கொலை பண்ணிட்டாவது சாவணும்னு நினைப்பாங்க, பஸ் நிறுத்தணும்பாங்க, பஸ்ஸுக்கு தீ வைப்பாங்க. ஆனா அது மாதிரி எதுவுமே நடக்கல. நீங்க காலையில திரு KT ராகவன் கூட ஒரு பதிவு இது சார்ந்து செய்திருந்தார். இனி ஒரு கடைகளை மூட சொல்லி கட்டாயம் இல்ல, தற்கொலை நாடகங்கள் இல்ல, ஆனால் ஒட்டுமொத்த தேசமும் அவ்வளவு மனப்பூர்வமாக அவர்கள் வந்து இந்த துக்கத்தை அனுஷ்டிக்கிறார்கள். இந்த மறைவை, இந்த இழப்பை, தனி மனிதர்களுக்கு ஏற்பட்ட இழப்பாக அவர்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் அது இருக்குதுன்னா அந்த இடத்தை எவ்வாறு கலாமால் பெற முடிந்தது? மேபி மகாத்மா காந்திக்கு அப்புறம், ஜவஹர்லால் நேருக்கு அப்புறமேல இந்தியா முழுவதும் இருக்கிற அனைவரையும் தன்னுடைய மறைவினால் வருத்தப்பட செய்தவர் கலாம் தான் சொல்லணும். ஆகவே இந்த மதங்களை கடந்து இருக்கணும்ன்றதான் நீங்க சொன்னது மாதிரியாக இந்த குர்தாஸ்பூர்ல நடந்த நிகழ்ச்சியை பற்றி அவர் இறுதியாக அந்த விமான பயணத்துல போயிட்டு இருக்கும் பொழுது கூட அவர் அதை பேசி இருக்கிறாரு. பேசி மாணவர்களிடையில பேசும் பொழுது நம்ம அவங்கள சில விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதுல ஒண்ணு என்னன்னா, ஆக்கப்பூர்வமான வழியில் பாரதம் வளர வேண்டும் என்றால் செய்ய வேண்டுவன என்ன அப்படின்றது ஒண்ணு. அடுத்தது இந்த வன்முறையை ஒழிக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்யணும் நாம அப்படிங்கறத பத்தி எல்லாம் மாணவர்களை சிந்திக்க வைப்பேன். அவங்களுடைய கற்பனை ஆற்றல், அவங்களுடைய சிந்தனை ஆற்றல், அதை தூண்டி விடணும்னு தான் அவர் வந்து நினைச்சாரு. அவரு ஒரு பக்கம் இருந்து மேடையில அழகா சொற்பொழிவாற்றுறதும் கீழே இருக்கிறவங்க எல்லாம் கை தட்டுறதும் அது ஒரு பொழுதும் அவருடைய கனவாக, அவருடைய விருப்பமாக இருந்ததே கிடையாது. அனைவரையும் சிந்திக்க வைக்க வேண்டும் என்று நினைச்சாரு. பாரதம் வளர வேண்டும், பாரதம் முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் அப்படின்றத அவருடைய எண்ணமாக இருந்தது. நம்ம இது நாடாளுமன்றம் முடக்கப்படும் காலத்தில் கூட நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய வார்த்தை என்னவாக இருந்தா, நாடாளுமன்றம் முடக்கப்படுகிறது, என்னுடைய பணிக்காலத்தில் நான் 2 ஆட்சியாளர்களை பார்த்து விட்டேன், ஆனா அந்த 2 ஆட்சியாளர்கள் காலத்திலும் இதுவேதான் நடந்தது. இது எப்படி வந்து நாட்டை நல்வழியில் செலுத்த, ஆக்கப்பூர்வமான வழியில் செலுத்த, முன்னேற்ற பாதையில் செலுத்த உதவாது இது அப்படின்னு. அதுவும் ஒரு விதமான வன்முறை தான். இன்னும் சொல்ல போனா நாடாளுமன்றத்துடைய 2 அவைகளும் அவருடைய இறப்பை முன்னிட்டு அஞ்சலி செலுத்தி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றம் டாக்டர் கலாமுக்கு செலுத்தக்கூடிய உண்மையான அஞ்சலி அப்படிங்கிறது அவர் விரும்பியபடி சீராக சரியாக நடந்து மக்கள் பணியாற்றுவதுதான் அப்படிங்கறதையும் நம்ம பதிவு செஞ்சாகணுமா? திரு ராகவன் குறுக்கிடல. அவங்க ஜாதி சண்டைகள், மத சண்டைகள் அப்படிங்கறத பத்தி பேசும்போது, தீவிரவாதத்தை பத்தி கவலைப்பட்டான்னு சொல்லும் பொழுது அவருடைய புக்கிலே சொல்லியிருக்கிறார். விஷன் 2020லயே பார்க்கும்பொழுது மனித வளம், டேலண்டட் மேன் பவர் இருக்கு இந்தியாவில், மனித வளம் சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லும்போது இதெல்லாம் பயன்படுத்தினோம் சொன்னா, ஏன்னா திரைப்படங்களே பாக்குறீங்க, சண்டை, ஜாதி கலவரம், மத கலவரம்னா சவுத் தமிழ்நாடு தான் காக்குறாங்க. யாரும் வந்து கரூரியோ இல்லாட்டி திருப்பூர் அங்கெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, மக்கள் ஏதோ வேலைகள் கிடைக்குது, அதை யாரும் கவர் பண்றது. சோ இந்த மாதிரி மேன் பவரை, மனித வளத்தை பயன்படுத்தி தொழில்கள் அல்லது ஒவ்வொரு விஷயம் வளரும் பொழுது இந்த மாதிரி தீவிரவாதம் ஒழியும் அவர் நம்பினார். அதனால வளர்ச்சி தான் இந்த நாட்டுல பயங்கரவாத தீவிரவாதத்தை ஒழிக்க முடியும்னு. அதுதான் அவர் சொல்லும் பொழுது கூட நதிகளை இன்னைக்கு நீங்க சொன்னீங்க மக்களா அரசாங்கமா என்று சொல்லும் பொழுது மக்களும் அரசாங்கமும் நான் முதல்ல சொன்னேன். ஆனா ஒரு விஷயத்துல அரசாங்கம் செய்யணும், அது அவருடைய கனவு திட்டம் என்று சொல்லப்படுகின்ற நதிகளை இணைக்கின்ற திட்டம்.
அரசாங்கங்கள் அதுல பின்தங்கி இருக்கும். ஆமா, அதுதான் கரெக்ட். யூஆர் ரைட். நான் வந்து நேரு பீரியட்ல இருந்து பேசின விஷயம். ஆனா வாஜ்பாய் கவர்மெண்ட் வரும்போது டாஸ்க் போர்ஸ் போட்டாங்க. இந்த கவர்மெண்ட் நரேந்திர மோடி கவர்மெண்ட் கூட அந்த ப்ராஜெக்ட் இது பண்றதுக்காக சொல்றாங்க. ஆனால் அவர் சொல்லுகின்ற அந்த நதிகள் எல்லாம் நினைத்தா 180 நாடுகளுக்கு உணவு வழங்க முடியும், 35,000 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்க முடியும். டூரிசம் டெவலப்மெண்ட் இருக்கட்டும், தப்பு இல்ல. கேட்க வரேன். அதனால நேருடைய பார்வையும் பதிவு செஞ்சு எஸ் வள்ளி அப்படிங்கிற நேர் நம்முடைய இணைந்திருக்கிறார். வள்ளி, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கம்மா. சகோதரி வள்ளி, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. எஸ், நான் மீண்டும் அழைப்பில் திரு தேவசகாயம், நதிகள் இணைப்பை பற்றி வேகமா முன்னெடுத்தவர், உறுதியா நாடு முழுவதும் இந்த கருத்தை முன்னெடுத்தவர். ஆரம்பத்தில் பேசும்போது சொன்னேன், அவருடைய கனவுகள்ல எல்லா கனவுகளுக்கும் எனக்கு சம்பந்தம் தான். ஒரு கனவு தான் அணு உலையை பற்றியும் அணு சக்தியை பற்றியும் பேசினேன். இது ஒரு மோசமான கனவு. ஏன்னா நதிகளை இணைத்தால் இயற்கைக்கு எதிராக போகின்றீர்கள். அதாவது டோபோகிராபி ஜியோகிராபிங்கிறது வந்து இயற்கை படைத்தது. கங்கா பேசின் எப்படி போகணும், யமுனா பேசின் எப்படி, பிரம்மபுத்திரா எங்க, காவேரி கோதாவரி எல்லாம் நேச்சுரலி ஸ்லைட் வேரியேஷன் இருக்கலாம். அதெல்லாம் நீங்க ஆல்டர் பண்ணி எல்லாம் லிங்க் பண்ணி கம்ப்ளீட்டா ஆர்டிபிஷியல கெனாலா மாத்தினீங்கன்னா இயற்கையின் சீற்றம் நீங்க தாங்க முடியாது. நான் சொல்றேன் இன்டர் லிங்கிங். நீங்க வந்து பிரம்மபுத்திராவோட அகலமே 10 கிலோமீட்டர், நீங்க எப்படி பிரம்மபுத்திராவோட திசையை திருப்ப முடியாது. இட் இஸ் இன்டர் லிங்கிங் தி ரிவர்ஸ். சைனால பண்ணிருக்காங்கல்ல, யம்கட் ரிவரையும் எல்லோ மஞ்சள் ஆறையும் கனெக்ட் பண்ணிருக்காங்க. கேனல் மூலமா கனெக்ட் பண்ணிருக்காங்க. நான் சைனால வந்து வடக்கு பக்கத்துல தண்ணி பிரச்சனை அதிகமா இருக்கு. அதனால தெற்குல இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட் அப்படிங்கிறது நாட்டுடைய ஒற்றுமைக்கு சவாலாகக்கூடிய அளவுக்கு இல்ல. எக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸ் சொல்லும் பொழுது எக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸ் தாண்டி இன்னைக்கு இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நிமிஷம், நீங்க நல்ல ஒரு பாயிண்ட் கொண்டு வந்தீங்க. ஒரு நதி இணைந்து இருந்த நதி காவேரி, காலாகாலமா வருஷம் எத்தனை வருஷமா அந்த ஒரு நதியை உங்களால இணைக்க முடியலையே. கிருஷ்ணால இருந்து தண்ணி கொண்டு வரோம், தண்ணி கொண்டு வரோம். காவேரி காலாகாலமா ஒரே நதியா இருந்தது. காவிரி டெல்டான்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தான், திருச்சி டிஸ்ட்ரிக்ட் தான். இப்ப அந்த ஒரு நதியே பிரிஞ்சு போச்சே. நீங்க ஒரு 30 நதியை இணைக்க போறீங்களா? சொன்னா சைனால ரொம்ப பெருமா இது சாத்தியமோ சாத்தியம் இல்லையோ, அப்துல் கலாம் தொடர்ந்து வலியுறுத்திய விஷயம் இன்னும் பேச்சாகவே தான் தொடர்கிறது. அரசாங்கம் தன்னுடைய லட்சியமாக இதை சொன்னாலும் ஒரு 100 கோடி இதற்கான ஒதுக்கீட்டை தாண்டி எவ்வளவு பிரயாணித்திருக்கிற கேள்வி எல்லாம் எழுகிறது. இந்த நிலை ராம்கி முருகன் அப்படிங்கிற நேர் நம்முடைய இணைந்திருக்கிறார். திரு முருகன், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. டாக்டர் அப்துல் கலாம் பத்தி என்னுடைய முக்கியமான 3 பதிவுகளை நான் பதிவு செய்ய விரும்புறேன். தொடருங்க. நம்பர் 1, அவர் வந்து ஒரு கிரேட் பேட்ரியாட்டிக். ரொம்ப ஒரு கனவு வந்துகிட்டு இருந்தாரு, வலிமை மிகுந்த நாடு வரணும். அதே மாதிரி அவர் மிகுந்த நம்பிக்கை வச்சிருந்தாரு ஸ்டூடெண்ட். அது மட்டும் இல்ல, நான் நினைக்கிறேன் திருக்குறள் ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா, இவர் வந்து நான் பாரத மாதாவின் புதல்வராக நான் நினைக்கிறேன். அவரு காட்டின அன்பு, மக்களிடத்துல காட்டின அன்பு இன்று எல்லா மக்களும் அவருக்கு திருப்பி செலுத்துற அன்பு பாரத மாதாவே நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் நினைக்கட்ட தாய் மாதிரி பாரத மாதாவே வந்து சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். நன்றி திரு ராம்கி முருகன். அவர் தமிழ்தாயுடைய தவப்புதல்வன் மட்டுமல்ல, பாரத மாதாவுடைய பிள்ளை மட்டுமல்ல, உலகத்துடைய குடிமகன், ஒரு குளோபல் சிட்டிசன் டாக்டர் கலாம். தமிழ்தாய்க்கு பெருமை சேர்த்தார், இந்திய தாய்க்கு பெருமை சேர்த்தார். ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்தில் கனியன் பூங்குன்றனாரை குறிப்பிட்டு யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னார். ஒரு குளோபல் சிட்டிசனாக உலகமே வியக்கக்கூடிய, உலகமே இவர் என்னுடையவர், உலக இளைஞர் சமுதாயமே எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக டாக்டர் கலாம் திலகவதி அவர்கள்ட்டையும் கேட்க விரும்புறேன். அதே தான் பேனலிஸ்ட் அனைவர்ட்டையும் கேட்க விரும்புறேன். டாக்டர் கலாமுக்கு அரசாங்கமோ மக்களோ செலுத்தக்கூடிய சிறந்த ஃபிட்டிங் ட்ரிபியூட்டாக என்ன இருக்கும்? அவருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது மாணவர் தினமாக அறிவிக்கணுங்கிற ஒரு கோரிக்கை இருக்கிறது. நிச்சயமா அதுல நியாயம்
பயம் இருக்கவே செய்கிறது. எது நாம் செலுத்தக்கூடிய சரியான ஒரு ட்ரிபியூட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இந்த பெயர்களை வைப்பது அப்படின்றதெல்லாம் சும்மா ஒரு அடையாளமாகத்தான் கொள்ள முடியும். அது உள்ளார்ந்த முன்னேற்றத்தை ஒரு பொழுதும் அது வழிமொழியதே கிடையாது. நீங்க அப்துல் கலாம் பள்ளின்னு வைக்கலாம், அப்துல் கலாம் கல்லூரின்னு வைக்கலாம். கொஞ்ச நாளையில அது அது சுருக்கிடுவாங்க, ஆங்கில எழுத்து நாளாக அது மாறிவிடும். அப்புறம் பின்னால் மகாத்மா காந்தி திட்டம், மகாத்மா காந்தி பேரால இல்லாத திட்டங்களா, அவர் பேர்ல இல்லாத பள்ளிகளா, கல்லூரிகளா, இல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸா, அவர் இல்லாத எல்லா ஊர்களையும் மகாத்மா காந்தி ரோடாவது ஒண்ணு இருக்குது. எம்ஜினி மாதிரி. ஆனா அந்த மாதிரி பெயர் சூட்டுவது, பெயர் மாற்றுவது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு அடிப்படையான மாறுதல்களை கொண்டு வருவதே இல்லை. அவர் கலாம் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம மனப்பூர்வமாக அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பின்னால இருந்து அதை சொல்ல வைத்த விஷயம் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு மனிதரும் முற்பட வேண்டும் அப்படின்றதுதான். சொன்ன மாதிரி வன்முறையற்ற சமுதாயம், ஊழலற்ற சமுதாயம், முன்னேற்ற பாதையில் செல்லும் சமுதாயம், இதெல்லாம் தான் அவருடைய கனவாக இருந்தது. அதேதான் அவர் பாரதியை சொல்லும் பொழுதும் திருக்குறளை சொல்லும் பொழுதும் இந்த மாதிரி தனிமனித மேம்பாடு பற்றி தான் அவர் பேசிட்டு இருந்தாரு. அந்த தனி மனிதனுடைய குணங்கள் சிறப்புடையதாக இருக்க வேண்டும், வர்ச்சுவஸ், அதாவது அது ரொம்ப சிறப்பாக போற்றப்படக்கூடிய ஒரு மனிதனுடைய ஆளுமை மிக்க நல்ல குணங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் இடம்பெற வேண்டும் அப்படின்றதான் அவர் நினைச்சது. அப்படியான மனிதர்களாக ஒவ்வொருத்தரும் தங்களை வடிவமைச்சுக்கிறது மட்டும்தான் அப்துல் கலாம் கண்ட கனவை நிறைவேற்ற முடியும். அதுதான் ஃபிட்டிங் ட்ரிபியூட்டாவும் இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுடைய பார்வை திருப்பதி இதுல உண்மையிலேயே அவர் ஒரு கல்ச்சுரல் டைவர்சிட்டியை கொண்டாடினவர். இந்தியா என்பது ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்தது. அவர் சின்ன வயசுல தீபாவளிக்கு பட்டாசு கொளுத்தி இருக்காரு, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. அப்போ ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்வது, கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்வது, கிறிஸ்துமஸ்ல போயிட்டு எல்லாரோடையும் சேர்ந்து இனிப்பு சாப்பிடுவது, ரம்ஜான்ல போய் எல்லாரோடையும் சேர்த்து கட்டி தழுவி முத்தம் கொடுப்பது, நாங்கள் எல்லோரும் இந்தியர்கள் என்று சொல்வது, ஜாதியை கடந்து சமயத்தை கடந்து ஒரு மனிதனை எட்டி போற்றுவது, ஜாதியை மறுத்து ஒரு சமத்துவ சமூகத்தை இளைஞர்கள் இன்றைக்கு நோக்கம். ஒரு இளைஞன் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டோட தலையை வெட்டிட்டு எந்த அரசும் கைது செய்ய முடியாதுன்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறான். இது அல்ல அப்துல் கலாம் கண்ட கனவு. இளைஞர்கள் ஜாதியை மறுக்க கற்றுக்கொள்ளணும், ஜாதியை மீறி திருமணம் செய்ய முன் வரணும். இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான வன்முறையான கொலைகளை இளைஞர்கள் கண்டிக்க வரணும். இதற்கு தெருவில் கண்டிக்காமல், இதற்காக மாணவர்கள் ஒரு நாள் உண்ணாவிரதம் இல்லாமல் எப்படி அப்துல் கலாமுடைய கனவை நீங்க நிறைவேற்ற முடியும்? ஒரு ஜாதியற்ற சமயம் கடந்த மனிதநேயம் தான் அப்துல் கலாம் என்பதை என்றைக்கு இளைஞர்கள் உள்வாங்கிக் கொள்கிறார்களோ அன்றைக்கு வலிமையான இந்தியர்கள் உருவாவாங்க. வலிமையான இந்தியர்கள் உருவானார்கள், அதுதான் வலிமையான பாரதமாக நாம் பார்க்க முடியும். நான் திரு தேவசாயம் அவர்கள்ட்ட கேட்கறதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன். இன்னைக்கு பல கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது. அவருடைய பெயர்ல விருதுகள் கொடுக்கப்படணும், அவருக்கு இங்கே சிலை அமைக்கப்படணும், அவர் படித்த கல்லூரிக்கு அவர் பெயர் சூட்டப்படணும், இந்த மாதிரி கோரிக்கைகள் இருக்கிறது. அவர் இறந்த பிறகுதான் இந்த கோரிக்கைகள்லாம் நம்ம முன்னெடுக்கணுமா? குறைந்தபட்சம் அவர் எவ்வளவு, நீங்களே குறிப்பிட்டீங்க, இக்னைட்டட் மைண்ட்ஸ் குறிப்பிட்டீங்க, இந்தியா 2020 குறிப்பிட்டீங்க, இவையெல்லாம் குறைந்தபட்சம் பாடத்திட்டத்தில் சேர்த்திருக்கலாம், கல்லூரிகளுடைய சிலபஸ்ல சேர்த்திருக்கலாம், இல்ல அதுல இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளை மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கங்களோ பாடத்திட்டத்தில் சேர்த்திருக்கலாம். யாரும் எந்த சர்ச்சையும் கிளப்ப போறதில்லை, எல்லாருக்கும் ஏற்புடைய ஒரு விஷயமாக இருந்தார். அவர் இறப்பது வரைக்கும் அவரை பரப்புவதற்கு, அவருடைய கொள்கைகளை பரப்புவதற்கு நாம் எல்லோருக்கும் ஏற்புடைய விஷயங்களா இருக்கக்கூடிய விஷயத்துக்கு அவர் இறப்பு வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அது தேவையில்லை. இது அவர் எல்லா மாணவர்களையும் எல்லா மாநிலத்திலும் போய் பேசியிருக்கிறாரு. அதுக்கு அந்தந்த கவர்மெண்ட் கூட ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்து தான் இருந்திருக்காங்க. பாடத்திட்டமா வரல, எல்லா இடங்களுக்கும் போய் பாடம் பற்றி படிப்பதுங்கிறது வேற. அவருடைய இந்த கொள்கைகள் அதை பத்தி இப்ப அவருடைய கனவுகளை பற்றி அவருடைய முதலமைச்சர் இன்னைக்கு எல்லா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எல்லா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த நாள் வரைக்கும் நம்ம ஏன் அதை செய்யல? நம்ம எல்லாரும் நம்மை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. இல்ல அது ரைட் தான். இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் எல்லா கவர்மெண்ட்டுமே, இன்னைக்கு பார்த்தேன் மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் எல்லா கவர்மெண்ட்டுமே சொல்லியிருக்காங்க அவரை பற்றி இனிமேல் நான் பாடத்திட்டம் வைப்போம் சொல்லி இருக்காங்க. பாடத்திட்டம், அவர் புகழ் பாடக்கூடிய பாடத்திட்டங்களை காட்டி அவர் எவ்வளவு அருமையான புத்தகங்களை கொடுத்திருக்கார். இன்னைக்கு இந்தியா 2020 எக்ஸப்ட்ஸ் பாடத்திட்டத்தில் சேர்க்கறதுக்கு யார் இதற்கு தெரிவிக்க போறாங்க? எக்ஸாக்ட்லி அது பண்ணணும்.
இனிமேலாவது பண்ணணும், பண்ணிருக்கணும், கண்டிப்பா பண்ணிருக்கணும். ஆனா அந்த டீடைல்ஸ் எனக்கு இல்ல, எந்த கவர்மெண்ட்ல பண்ணாங்க பண்ணலங்கிற தகவல் எனக்கு இல்ல, எனக்கு தெரியல. அதனால ஒரு விஷயம் சொல்ல முடியும், நாசால வந்து இப்போ அவர் ஒரு ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. வான்வெளியில இருக்கிற அந்த சூரிய சக்தியை வைத்துக் கொண்டு கீழே அந்த மின்சாரம் இருக்கிற ஒரு அதுக்கு அவர் பேர் வச்சிருக்காங்க அங்க நாசா. டாக்டர் கலாம் பேருங்கிறது, மகாத்மா காந்தி பேருங்கிறது, ராஜீவ் காந்தி இல்ல, நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இந்தியாவில் 450 திட்டங்களுக்கு ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி, இல்ல வாஜ்பாய் திட்டம் கிடையாது. 450 திட்டத்துக்கு நேரு குடும்பம் பேர் இருக்கு. 450 திட்டத்துக்கு நேரு குடும்பத்துடைய பேர் இருக்கு. அப்ப அதனால நான் இப்ப அதை ஒரு அரசியலா சொல்ல வரல. இது செய்ய வேண்டும் என்பதுல மாற்று கருத்து இல்லை, அதை கொண்டு வரணும். ஏன்னா அவரோட 2020 விஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய திட்டம், எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற. வெறும் சயின்ஸ் மட்டும் பேசல, அக்ரிகல்ச்சர் பேசுறாரு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேசுறாரு, அர்பன் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி பேசுறாரு. அதே போல பிஜேபி, காங்கிரஸ், எஜுகேஷன், ஹெல்த், ஏடிஎம்கே, டிஎம்கே எல்லாரும் ஏத்துக்கிறோம். ஆனா இவை வந்து பாடத்திட்டத்தை இவருக்கு இடம் பெறல. அவர் நாடு முழுவதும் போயிருக்காரு, உலகம் முழுவதும் போய் இதே கருத்துக்களை பரப்பிட்டு இருக்காரு. அவர் பரப்பி இருக்கக்கூடிய கருத்துக்களை நமக்கெல்லாம் ஏற்புடையதாக நம்ம இன்னைக்கு சுட்டி காட்டக்கூடிய கருத்துக்கள், பல கருத்துக்களை எங்க கவர்மெண்ட் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணும். டிஜிட்டல் இந்தியாவோட மெயின் போக்கஸே அதுதான். நீங்க கொஞ்சம் எடுத்து பாருங்க, 2020 அந்த 5 மெயின் கோர் இது இருக்கு பாருங்க, அதை இன்றைக்கு இம்ப்ளிமெண்ட் செய்யணும். தமிழ்நாடு சர்க்கார் இது நாங்க வந்து மாணவர்களுக்காக செய்யக்கூடிய இந்த திட்டத்தை அப்துல் கலாம் முன்னெடுத்து தான் சொல்லுவாங்க. பட் அவரே எழுதிய புத்தகங்கள் இவையெல்லாம் இட் should have been in the syllabus, it could have been the syllabus. புத்தகமே இருக்கணும்னு கூட நான் நினைக்கலீங்க. அவருடைய வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, அவருடைய வாழ்க்கையினுடைய சுருக்க பதிப்பை அந்தந்த வகுப்பு மாணவர்களுக்கு ஏற்ற வகையில் அவங்க படிக்கிற மாதிரி உறுதி செஞ்சா கூட போதும். இப்ப காந்தியின் சத்திய சோதனை பரவலாக பலரால் படிக்கப்பட்டதும் அறியப்பட்டதுமாக இருக்குது. அது வந்து பல பேரை வடிவமைச்சிருக்குது, மறுக்க முடியாத செய்தி இது. அதே மாதிரி இவருடைய வாழ்க்கையும் பார்க்கணும். இப்ப நம்ம வந்து ஜாதிகளற்ற சமூகம்ன்றதை பத்தி பேசுறோம், சமூக இணக்கம்ன்றதை பத்தி பேசுறோம். இப்ப அப்துல் கலாம் வாழ்க்கையில இருந்து அப்படியான சம்பவங்கள் நிறைய எடுக்க முடியும். யாரோ கூட சொன்னாங்க, அது மாதிரி திருப்பதி கோயிலுக்கு 2 தடவை போயிருக்கிறாரு அவரு, காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய நண்பர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, பள்ளி பருவத்திலிருந்தே அவருடைய நண்பர் ராமநாத சாஸ்திரின்னு ஒருத்தர் அவருடைய நண்பர், அந்த ராமேஸ்வரம் கோயில் குருக்களுடைய புள்ள அவரு. இதே மாதிரியாக அவருடைய வாழ்க்கை நெடுகிலும் நம்ம பயணம் செஞ்சு பார்த்தோம்னு சொன்னாக்க நிறைய விஷயங்கள் நம்ம அப்படியே அறிந்து கொள்ள முடியும். அப்புறம் அவருடைய பொன்மொழிகள் இருக்கு பாத்தீங்களா, அவர் சொல்லி இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை வந்து அவருடைய நூல்கள் முழுவதையும் படிக்கிறதுக்கு நேரம் இல்லாதவர்கள் கூட மிக சுருக்கமாக, மிக அழகாக, கவித்துவம் வாய்ந்த சொற்களால் அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டு இருக்கிறாரு. 2020 புறா சொல்ற புறா திட்டம் இப்ப வந்து இருக்கு. ஸ்மார்ட் சிட்டிஸ், இ கவர்னன்ஸ் சொல்லி இருக்கிறோம். அதனால நதிநீர் பிஜேபி கலாமுடைய பயோகிராபி வரப்போகுது, இயல்பா அவர் பற்றிய நிறைய விஷயங்கள் வரப்போகுது. பட் அவருடைய இறப்புக்காக நம்ம காத்திருக்க, இறப்புக்கு முன்னாடி அந்த திட்டங்கள்லாம் செயல்படாது. இன்னைக்கு ரிலேட் பண்றீங்க. ஸ்மார்ட் சிட்டிக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம், அதை பற்றி நான் பேச வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, கனவு எப்படி நனவாக்குறதுன்னு சொன்னீங்க. அவருக்கு முக்கியமான கனவு என்ன, இந்தியா எப்படி ஒரு வல்லரசாக வேண்டும், இளைஞர்கள் மிகுந்த ஒரு நாடு, டெமோகிராபிக் டிவிடன், இளைஞர் உள்ள நாடு. இந்த இளைஞர்களால இந்தியாவை எப்படி ஒரு வல்லரசாக உருவாக்க வேண்டும். அது ஒரே ஒரு மெத்தட்ல தான் பண்ண முடியும், பொருளாதார முன்னேற்றம். அந்த பொருளாதார முன்னேற்றத்துல பெரிய பெரிய ஃபேக்டரிஸும் இண்டஸ்ட்ரியும் கொண்டு வந்து மேக் இன் இந்தியா இங்க போட்டா அதனால பொருளாதார முன்னேற்றம் சிலருக்கு தான் ஏற்படுமே தவிர பலருக்கு ஏற்படாது. ஆனா புறாவில் நீங்க பேசிக் கான்செப்ட் படிச்சீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டட் டீசென்ட்ரலைஸ் டெவலப்மெண்ட், பரவலாக கிராமப்புறம் முழுவதும் டெவலப்மெண்ட், அதாவது லோக்கல் ரிசோர்ஸை யூஸ் பண்ணி, லோக்கல் டேலண்டை யூஸ் பண்ணி அங்க வந்து நீங்க வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், கிராஃப்ட் டெவலப்மெண்ட், சர்வீசஸ் டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணி பரவலாக எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப மேக் இன் இந்தியா வந்து இப்போ எல்லாம் டிஜிட்டல் இந்தியாவெல்லாம் ஹைலி ஸ்கில்ட் அவங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். 10%, 15%. மெஜாரிட்டி இருக்கிறது வந்து அன்ஸ்கில்ட், செமி ஸ்கில்ட். இதுதான் கிராமப்புறத்திலயும் மற்ற இடத்துலயும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாதனாலதான் அவங்க எல்லாரும் வந்து நகர்ப்புறத்துக்கு வந்து நகர்ப்புறத்தையும் மோசமாக்குறாங்க, கிராமப்புறத்தையும் விட்டு அப்படியே டிசைட் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. விவசாயம் வந்து தமிழ்நாடு பொறுத்தவரை இந்தியா முழுதுமே விவசாயம் ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்குது. புறாவுக்கு பேசிக் கான்செப்ட்னா, இந்தியாவை 4 பாகமா பிரிக்க வேண்டும். கோஸ்டல் இந்தியா, பிளெயின் இந்தியா, ஹில் இந்தியா, டெசர்ட் இந்தியா. பாலைவனம், மலைப்புறம், பிளெயின்ஸ்,
கடல் பகுதி என்ன 4க்குமே 4 விதமான செப்பரேட் குணமண்டல். அதுல வந்து ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணி 40-50 வில்லேஜஸ் கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணி அங்க உள்ள லோக்கல் ரிசோர்ஸ், அங்க உள்ள லோக்கல் நேச்சுரல் ரிசோர்ஸ், லோக்கல் மற்றபடி டேலண்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் டேலண்ட் செப்பரேட் டேலண்ட் வந்து சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல ஈரோடுல அதே மாதிரி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா இடமே ராமேஸ்வரத்துல பாருங்க அது வேற விதமான டேலண்ட். அந்தந்த டேலண்ட்ல அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி கொண்டு வந்து இப்ப என்ன நடக்குதுன்னா மோடி அரசாங்கம் டெல்லியில என்ன சொல்றாங்கன்னா பெரிய பெரிய வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க. மேக் இன் இந்தியா வந்து நிக்கிறது யாரு? முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி, டாடா அண்ட் கம்பெனி. டிஜிட்டல் இந்தியா வந்து நிக்கிறது யாரு? சேம் பீப்புள். இதை பத்தி இன்னும் விரிவா இன்னொரு நிகழ்ச்சியில விரிவாக விவாதிப்போம், நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நான் ஃபைனலி என்ன சொல்றேன்னா அந்த புறாங்கிற ஸ்கீம் இப்ப இவங்க அபாலிஷ் பண்ணிட்டு ரர்பன் ஒரு வேர்டை கொண்டு வந்திருக்காங்க. ரர்பன் ரூரல் அர்பன் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா வந்து கம்ப்ளீட்டா கான்செப்ட் டெவலப் பண்ணி அதுல வந்து இளைஞர்கள் என்ன பண்ணணும்னா அது கடைசியில முடிச்சிடுறேன். ஊழல் இருக்கிறத விட நம்ம சொன்ன மாதிரி எந்த முன்னேற்றம் பண்ண முடியாது. ஊழலை எதிர்த்து ஒழிச்சு கட்டினாதான் இந்தியா வல்லரசாக முடியும். கரப்ட் நேஷன் கேன் நெவர் பி எ சூப்பர் பவர். வெரி ட்ரூ, வெல் செட். ரொம்ப சுருக்கமாக வல்லரசு என்பது இந்தியா பெரிய வல்லரசாகி மற்றவர்களை மிரட்டக்கூடிய வல்லரசு அல்ல, ஒரு வலிமை மிக்க பாரதம். வலிமை மிக்க பாரதம் என்பது ஏழ்மை இல்லாத பாரதம். ஒரு ஏழ்மை இல்லாத வறுமை இல்லாத ஒரு பாரதத்தை உருவாக்குவதற்கு இளைஞர்கள் கனவு காண வேண்டும். ரொம்ப சுருக்கமா திரு ராகவன், ரொம்ப சுருக்கமா ரத்ன சுருக்கமா. எஸ் இல்ல நான் அதுதான் நான் சொல்ல வரேன். நான் சொல்ல வந்தது இன்னைக்கு இது 2 பேரும் சேர்ந்து இப்போ ஊழலற்ற அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரே மருந்து தான் அவரும் சொல்லியிருக்கிறார் எல்லாரும். அதுக்கு வந்து இன்கல்கேட்டிங் பேட்ரியாட்டிசம், தேசபக்தியை ஒவ்வொரு மாணவன் மத்தியிலும் ஒவ்வொரு குடிமகன் மத்தியிலும் கொண்டு வரும்போது இது என்னுடைய நாடு அப்படின்னு சொன்னோம்னா நேச்சுரலாவே இது போகும். சோ தேசபக்தியை கொண்டு வரணும்னா அவனுக்கு தன்னுடைய நாட்டினை பற்றி பெருமை வேணும். அதே அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார், நாட்டு கலாச்சாரத்தின் பாரம்பரியத்தினுடைய பெருமையை தெரிந்தால்தான் ஒருத்தன் வந்து அது ஒரு பிரைடா நினைப்பான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒரு தேசபக்தி வரும். அதை அவர் வலியுறுத்தின விஷயம். அதனால இது வந்து இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைவரும் சொன்னது போல நிச்சயமாக ஒரு அப்துல் கலாமுடைய கனவு அப்படிங்கிறது பறந்து விரிந்தது. அந்த லட்சியங்கள் செயல்படுத்தக்கூடியவை. அதற்கான ஒரு ப்ளூ பிரிண்ட அவரே பல புத்தகங்கள்ல பல இடங்கள்ல வகுத்து கொடுத்திருக்கிறார். ஆனால் அது வந்து செயல்முறையில தடைகளை நாமே அமைத்திருக்கின்றோம். அவற்றை எல்லாம் நீக்க வேண்டும். எல்லோரும் ஏற்றுக்கொள்வது போல அவருக்கு ஒரு ஃபிட்டிங் ட்ரிபியூட், அவருக்கான ஒரு சரியான புகழஞ்சலி என்பது திலகவதி அம்மா சொன்னது போல சிலைகள் அமைப்பதோ, அவர் பேர்ல தினம் கொண்டாடுவதோ, அவர் பேர்ல திட்டங்கள் அறிவிப்பதோ, இது மட்டுமல்ல அவர் கண்ட கனவுகளை ஒரு வலிமையான பாரதத்தை, வல்லரசான பாரதத்தை, அனைவருக்கும் பலனளிக்கக்கூடிய, அனைவருக்கும் வளர்ச்சி தரக்கூடிய ஒரு இன்க்ளூசிவ் டெவலப்மெண்டை கொடுப்பதுதான் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் நால்வருக்கும் அதே போல தொலைபேசி வாயிலாக இணைந்த நேர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்காத நேர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம் நேர்களே.